புகழ் நான் பாடுவேன் இன்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன் இன்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் நான் பாடுவேன். விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதான் நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே, நீர் போதும் நீர் போதும் எப்போதுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையா ஓயாம உம் புகழ் நான் பாடுவேன் இன்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் நான் பாடுவேன் இன்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எப்பொழுதுமே நம்ம கூட பேசுகிறவர்கள் வெறுமனே நாம் பேசுகிறதுக்கு பதில் மட்டும் அனுப்புகிறாங்களா, அல்லது தே ஆர் மேக்கிங் கான்வர்சேஷன், அல்லது நம்மோட பேசிகிட்டு இருக்கிறாங்களா அப்படின்றத ரொம்ப நம்மள கவனிக்கணும். உறவுகள் ரொம்ப முக்கியம். கணவன் மனைவி பிள்ளை பெற்றோர், இந்த உறவை தாண்டி வெளியே இருக்கிற உறவை பற்றி பேசுகிறேன். அப்படி யாருமே இல்லாத போது நாம் நன்றாகத்தான் இருந்தோம், இனிமேலும் நாம் நன்றாகத்தான் இருப்போம். ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய பணம் அல்ல, நம்முடைய மற்ற எந்த ஒரு காரியம், நம்முடைய படிப்போ நம்முடைய பேக்ரவுண்டோ கிடையாது. நமக்கு மிகப்பெரிய பேக்ரவுண்டு யாருன்னா நம்முடைய ஆண்டவர். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் ஒரு சிறுமை எளிமையான குடும்பத்தில் இருந்து வந்து, உண்மைதான்,
சிறுமையும் எளிமையுமானவர்கள் தான். ஆனால் ஆண்டவர் நமக்கு பேக்ரவுண்டாக இருக்கிறார். ஆமென். எப்பொழுதுமே ஒரு பொருள் இருக்கும்போது அதனுடைய அருமை தெரிகிறது இல்லை. கீபோர்டு இல்லாதது அவ்வளோ ஒரு சங்கடமாக இருக்குது. இது போல தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சிம்பனியாக மியூசிக்காக இருக்கிறார். அலங்கோலங்களை எல்லாம் ஆண்டவர் அலங்கரித்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. ஒரு பழைய பாடல் நாம் இணைந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். கரங்களை தட்டி பாடலாமா? வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடே கழிப்பது ஏன்? வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடே கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தார் வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார். வந்தவர் பாதம் சரணடைந்தார் வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. பள்ளமா வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே அல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. கட்டின வீடும் நீலம் பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினரும். கட்டின வீடும் நீலம் பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினரும். கூடுவிட்டு உன் ஆவி போனார் கூட நம்மோடு வருவதில்லை. கூடுவிட்டு என் ஆவி போனார் கூட நம்மோடு வருவதில்லை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே ஆண்டவர் இயேசுவண்டை. அழகு மாயை நிலைத்திடாதே அதை நம்பாதே மாயக்கிடுமே. அழகு மாயை ஆமே அதை நம்பாதே மாயக்கிடுமே. மரணம் ஓர் நாள் சந்திக்குமே மறவாதே உன் ஆண்டவரை. மரணம் ஓர் நாள் சந்திக்குமே மறவாதே உன் ஆண்டவரை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர். வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமெல்லாம். ரட்சிப்படைய வழி இல்லையே ரட்சகர் இயேசு வழி அவரே. ரட்சிப்பு அடைய வழி இல்லையே ரட்சகர் இயேசு வழி அவரே. வருவாய் தருணம் அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணம் வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. தீராத பாவம் வியாதியையும் மாறாத உந்தன் பலவீனமும். தீராத பாவம் வியாதியையும் மாறாத உந்தன் பலவீனமும். கோர குருசில் சுமந்து திட்டா காயங்களால் நான் குணமடைய. கோர குருசில் சுமந்து திட்டா காயங்களால்
அடைய வருவாய் தருணம் இதுவே. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர். சத்திய வாழ்க்கையை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பா. சத்திய வாழ்க்கையை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பா. உன் பேரை ஜீவ புஸ்தகத்தில் உண்மையாயின்றே எழுதிடுவா. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரை சுவண்டை. அழகு மாயை அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே. மாயக்கிடுமே மரணம் ஓர் நாள் சந்திக்குமே. மறவாதே உன் ஆண்டவரை, மரணம் ஓர் நாள் சந்திக்குமே. மறவாதே உன் ஆண்டவரை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரை சுவண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரை சுவண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரை சுவண்டை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னும் ஒரு பாடலை நான் பாடி அவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம் தாயே என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நாம் நினைத்தது நடக்காது. ஆண்டவன் நம்ம வாழ்க்கையில் சொன்னதுக்கும் நடந்து கொண்டிருக்கிறதும் சற்று சம்பந்தமே இருக்காது. நீங்களும் நானும் எல்லா சூழ்நிலைகளும் சாதகமாக இருக்கும்போது அவரை நம்பும்படி அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. எல்லா சூழ்நிலைகளும் பாதகமாக இருந்தாலும் ஆண்டவரை நம்புவதற்கான இருதயத்தை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. எல்லாமே சூழ்நிலையெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும் பொழுது ஆண்டவரை நம்புறது எளிது. ஆனால் தெய்வ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எப்பொழுதுமே ஒரு சாஃப்டான ஒரு 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 பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை ஆண்டவருடைய வாழ்க்கை அனுமதிக்கிறது இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம வாழ்க்கையில் ஒரு உயர்வை கர்த்தர் வைத்திருக்கிறாருன்னா நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். He took away from our comfort zone. நம்முடைய வசதியான ஒரு நிலையிலேருந்து நம்மளை தூக்கிடுவார். இன்னொன்று, நமக்கு யாரெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்களெல்லாம் கட் பண்ணிடுவார். அவங்கெல்லாம் நமக்கு விரோதமாக எழும்பி இருப்பாங்க, அல்லது நாம் அவங்களுக்கு விரோதமாக எழும்பி இருப்போம். இது எல்லாமே நடந்தது அப்படின்னா ஆண்டவன் நம்மளை சரியான ட்ராக்ல போய் கொண்டிருக்கிறார். ரெண்டு கரங்களை தட்டி ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நம்பி வந்தேன், நான் வெட்கப்பட மாட்டேன். ஆமென். சில அவசகரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை அழிப்பதற்கல்ல, அடுத்த ப்ரொமோஷனுக்காக கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். நம்பணும், நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கை. ஹல்லேலூயா. பாடி ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நல்ல கரங்களை தட்டி பாடலாமா? ஆமென். ஹல்லேலூயா. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம் தாயே என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம் தாயே என்னை கைவிடல. பெரும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள். ஆமென். பெரும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. ஏல் எல்லோகேல் ஏல் எல்லோகேல் ஏல் எல்லோகேல் உம்மை துதிப்பேன். ஏல் எல்லோகேல் ஏல் எல்லோகேல் ஏல் எல்லோகேல் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம் தாயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம் தாயை என்னை
காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் தீரும். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் ஏல் எல்லோகேலேல் எல்லோகேலேல் எல்லோகேல் உம்மை துதிப்பேன். ஏல் எல்லோகேல் ஏல் எல்லோகேலேல் எல்லோகேல் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம் தயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வெறுங்கையாய் பெரும் கை நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் நான் கடந்து வந்தேன். இரு ஏல் எல்லோகே ஏல் எல்லோகேலே வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமா மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக ஏல் ஏல் எல்லாரும் எழுமி நின்று ஆண்டவரை ஆராதிக்கலாம். உம்மை துதிப்பேன், உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம் தயவென்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம் தயவென்னை கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி, பெருங்கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவார் எனக்கு தந்தீரே. எல்லோகே ஏ எல்லோகே எல்லோகே உம்மை துதிப்பேன். எல்லோகே ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஆண்டவர் நல்லவர், நம்மை விடுவித்து சர்வ வல்லமை உள்ளவர். அவருடைய வல்லமையை காண்பித்து இந்த மாதம் முழுவதும் அவர் நம்மை நடத்துவதற்கு வல்லவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, கடந்த 32 நாட்களும் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பாதத்தில் இருந்து வேண்டிக் கொண்டவைகள் எல்லாம் ஆண்டவரே நீர் நிறைவேற்றணும் ஐயா. எங்களை அதற்காக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நீர் தகுதிப்படுத்தணும் ஆண்டவரே. ஆமென். கேளுங்க, கையை உயர்த்தி ஆண்டவரே, நாங்கள் இந்த 40 நாள் ஜெபத்தில் கடந்த நாட்களிலே ஜெபித்த எல்லாவற்றையும் நாங்கள் ஆசீர்வாதமாய் அனுபவிக்கும்படிக்கு, ஆசீர்வாதமாய் பார்க்கும்படிக்கு ஆண்டவரே நீர் எங்களை தகுதிப்படுத்தும். எங்கள் வீடுகளை தகுதிப்படுத்தும், எங்கள் வாழ்க்கையை தகுதிப்படுத்துங்கப்பா. ஓரலதரமன ஷகலரியந்தர பாபா, ஓரிபலரியமன ஷகலரியந்துர பாபா பாபா. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். எங்கள் வீடுகள் தகுதிப்படட்டும், எங்கள் வீடுகளை பரிசுத்தப்படுத்தும், எங்க வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தும், எங்க சபையை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் ரட்சிப்பை கட்டளையிடுவார் என்று ஆமென் யோசுவா தேவ ஜனங்களுக்கு சொல்லி ஆமென் தேவ ஜனத்தை ஆயத்தப்படுத்தினது போல இந்த முதல் வார இந்த ஆராதனை ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தம் அடைகிற நேரமாய் மாறட்டும்.
எங்கள் குடும்பங்கள் பரிசுத்தமடைகிற நேரமாய் மாறட்டும் ஐயா. ஓ ரபால ரியாபால ரஷகலரி அந்த ரபா, எங்களை கழுவுங்க, எங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே. எங்கள் கண்களை கழுவோம், எங்கள் செவிகளை கழுவோம், எங்கள் கரங்கள் கால்களை கழுவோம், எங்கள் சிந்தையை கழுவி மறுரூபமாக்குவீராக. ஆமென். 6 நாளும் ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் எரிகோ மதிலை சுற்றி வந்தார்கள். 7வது நாளிலே கர்த்தர் அவர்களுக்கு அற்புதம் செய்தார். நான் அதை இப்படி விசுவாசித்து சொல்றேன். ஆமென். 32 நாட்களும் நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோம். அது 6 நாளுக்கு சமம். வருகிற வாரம் 7வது நாள். ஆமென். வருகிற வாரத்திலே கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தரப்போகிறார். ஆமென். வருகிற வாரத்திலே அற்புதங்களை பார்க்க போகிறோம். வருகிற வாரத்திலே புதிய வழிகள் திறக்கப்படுகிறதை பார்க்க போகிறோம். நம்மை அச்சுறுத்தி கொண்டு நம்மை பயமுறுத்தி கொண்டு நின்ற சத்துருக்களை கர்த்தர் இல்லாமல் போக பண்ண போகிறார். ஆமென். எரிகோவை 7வது நாளுக்கு பிறகு அவர்கள் வாழ்க்கையில அவர்கள் பார்க்கவே இல்லை. ஆமென். நமக்கு வருகிற வாரம் 7வது நாளை போல, ஆமென், வருகிற வாரம் 7வது நாளை போல, ஆமென், எரிகோ இனி நீ காண்பதில்லை. எரிகோவை இனி நீ காண்பதில்லை. ஆண்டவரே மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை நன்றியோடு ஆமென் துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, கரங்கள் உயர்த்தி ஆண்டவரே எங்கள் குடும்பங்களை இந்த புதிய மாதத்தில் உங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களை நடத்தி சொல். இந்த 8வது மாதத்தில் கர்த்தர் எங்களுக்கு நன்மைகள் ஆசீர்வாதங்களை கொடுப்பீராக. ஆமென். நீர் சொல்லி இருக்கிற வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நான் அவனை விடுவிப்பேன். ஆமென். உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஆமென். நான் அவனை கனப்படுத்துவேன், தப்புவித்து. ஆமென். ஸ்தோத்திரம். அவனுக்கு என்னுடைய வல்லமையை காண்பிப்பேன். ஆண்டவரே, என்னுடைய வல்லமையை பார்க்கிற மாதமாய் கர்த்தர் இந்த மாதத்தை மாற்றுவீராக, ஆசீர்வதித்து தருவீராக. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, இந்த மாதத்தின் எல்லா நாளும், இந்த புதிய மாதத்தின் ஆண்டவரே எல்லா நிமிடமும் நீர் எங்களோடு இரும். எங்களை வழி நடத்த, எங்கள் குடும்பங்களை நடத்தும். எங்களுடைய வேலைகள், பிள்ளைகளுடைய படிப்பு, ஆண்டவரே நாங்கள் எடுக்கிற பிரயாசம், முயற்சிகள், ஆண்டவரே நாங்கள் காத்திருக்கிற காரியங்கள், எங்கள் வாழ்க்கையில அப்பா இப்பொழுது நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிற ஆண்டவரே ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரோம். ஆமென், ஆமென். தொடர்ந்து இருக்கிற நேரங்களை எங்களுக்கு ஆசீர்வதியும். வாசிக்க இருக்கிற வேத பகுதியை ஆசீர்வதித்து தாரோம். ஆண்டவரே, படைக்க இருக்கிற காணிக்கைகளுக்கான அங்கீகாரத்தை கற்றுக் தாரோம். பொருளாதாரத்திலே தன்னிறைவு உண்டு பண்ணோம் ஆண்டவரே. வீண் செலவுகள், ஆண்டவரே, கடன் வாங்கி அதற்கு வட்டி கொடுக்கிற நிலைகளெல்லாம் எங்கள் வாழ்க்கையில இல்லாமல் போக பண்ணுவீராக. மாதத்தின் முதல் வாரத்திலே வந்து உம்முடைய சமூகத்திலே பொருத்தனை காணிக்கைகளையும் ஆண்டவரே தசம பாகங்களையும் படைக்கிற ஆண்டவரே சிறப்பு காணிக்கைகளையும் படைக்கிற அருமையான கரங்கள் ஒவ்வொருவரையும் கவனித்து ஆண்டவரே அந்த கரங்களின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக, பெருக பண்ணுவீராக. ஆண்டவரே, அவங்க கை என்னெல்லாம் ஆண்டவரே பிரயாசங்களை எடுக்கிறதோ, முயற்சிகளை எடுக்கிறதோ, எதையெல்லாம் அந்த கரங்கள் செய்கிறதோ அதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணி ஆசீர்வதித்து 100 மடங்கு பலனை அறுவடை செய்ய உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கிருபை கொடுப்பீராக. எல்லா துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என்ற வண்ணமாக ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 147வது சங்கீதம், வசனம் பிரதி வசனமாக நாம் வாசிக்க கேட்போம். வாசித்த பிறகு காணிக்கை செலுத்துகிற நேரம்.
வரிசையாக சகோதரிகளும் சகோதரர்களும் முன்பதாக வந்து உங்களுடைய தசமபாக காணிக்கைகளை படைக்கலாம். ஆமென். சங்கீதம் 147. துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. இருதயம் நெருங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாயிருக்கிறார், அவருடைய அறிவு அழிவில்லாதது. கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள். அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அவர் உன் வாசல்களை தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறார். அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார், அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்கிறது. அவர் தமது கல்மலையை துணிக்கைகளாக அனுப்புகிறார், அவருடைய குளிருக்கு முன்பாக நிற்பவன் யார்? சேர்ந்து வாசிப்போம். யாக்கோப்புக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். அவர் வேறு எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை, அவருடைய நியாயங்களை அறியாமற் போகிறார்கள். அல்லேலூயா. ஆமென். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே என் ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சோழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சோழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்த
நினைப்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் நன்றி. பலவீன நேரம் கிருபை உனக்கு போதும், என் பலவீனத்தில் உம்பலன் தருவேன் நன்றி. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காத்தவரே. நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் ஏசையா. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொண்டது யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைத்தது யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. உட்காரலாம். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அறிவிப்புகளை வாசிக்கிறேன். நமக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆராதனை காலை 8:30 10:30 வரைக்கும் நடைபெறுகிறது. ஆராதனைகளில் நீங்கள் குடும்பமாக பங்கு பெற உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை முடிவில் கர்த்தருடைய பந்து இருக்கிறது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே மூழ்கி ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டவர்கள் கர்த்தருடைய பந்திலே நீங்கள் பங்கு பெறலாம். 40 நாட்கள் ஜெபத்தினுடைய கடைசி வார ஜெபம் நமக்கு இந்த வாரத்தில் திங்களிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் நமக்கு 3 வேளைகளும் ஜெபம் நடைபெறும். சனிக்கிழமை அதிகாலை ஜெபமும், ஞாயிற்றுக்கிழமை கடைசி நாள் 40வது நாள் நமக்கு ஆராதனையோடு கூட இந்த 40 நாட்கள் ஜெபங்களை நாம் நிறைவு செய்ய போகிறோம். அந்த 40வது நாள் அந்த ஜெபத்தினுடைய நிறைவு நாள் ஆராதனையிலே பாஸ்டர் ஜான் சைலம் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். தூத்துக்குடி மண்டல தலைமை போதகர், ஸ்பிக் நகர் ஏஜி சபையினுடைய தலைமை போதகராகவும் இருக்கிறார்கள். நீங்கள் அதற்கு ஆயத்தப்பட உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். காலை ஆராதனையில் முழுவதுமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வார்கள். அது மாத்திரம் அல்ல, அன்றைக்கு நமக்கு 40வது நாள் ஜெபத்தினுடைய கடைசி நாள் ஜெபமாகவும் அது இருக்கும். இத்தனை நாட்கள் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்க, ஜெபிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். தொடர்ந்து அவர் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம இப்படி விசுவாசித்து ஜெபிப்போம். 6 நாட்கள் எரிகோ மதிலை சுற்றினார்கள். 7வது நாள் அவர்கள் சுற்றி வந்தபோது அங்கே ஒரு பெரிய அற்புதத்தை அவர்கள் பார்த்தார்கள். 6 நாளும் தடை தங்களுக்கு முன்பதாக நிற்கிறதை பார்த்தார்கள். 7வது நாளில் கர்த்தருடைய அற்புதத்தை பார்த்தார்கள். ஆமென், அல்லேலூயா. அந்த 7வது நாள் நமக்கு திங்களிலிருந்து ஆரம்பிக்கிறது. கடைசி 7 நாட்கள்
அற்புதத்தை பார்க்க போகிறோம். 40 நாட்கள் ஜெபத்திலே கடந்த 32 நாட்களும் விதைத்த ஜெப விதைகளை நாம் அறுவடை செய்ய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகஸ்ட் 16ஆம் தேதி நம்முடைய மண்டல வாலிபர்களுக்கான CA போட்டிகள் நடைபெற இருக்கிறது. போட்டிக்கு ஆயத்தப்படுகிற பிள்ளைகள், அதற்கு ஆயத்தமாக உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். ஆகஸ்ட் 26ஆம் தேதி நம்முடைய மண்டல வாலிபர் முகாம் இருக்கிறது. அதில் நீங்கள் வாலிபர்கள் ஆயத்தப்பட உங்களை அன்பாக கேட்டுக்கொள்ளுகிறோம். 2 காரியங்களுக்காக நம்ம ஜெபித்து ஆண்டுடைய வார்த்தைகளை நாம் தியானித்து கர்த்தருடைய பந்திக்கு நம்ம ஆயத்தப்பட போகிறோம். ஆகஸ்ட் 5ஆம் தேதி அஜித் குமார் பிறந்த நாள் இருக்கிறது. ஆகஸ்ட் 7ஆம் தேதி ராஜா ரம்யா உடைய மகன் ரயன் ரஃபேல் அவருடைய 2வது பிறந்த நாள் இருக்கிறது. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படிக்காக கரங்களை உயர்த்தி ஆமென் அல்லேலூயா ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஆண்டவரே, ஆமென். அஜித் குமாருக்காக, ஆண்டவரே, ரஃபேலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய பிறந்த நாளை கர்த்தாவே நாங்கள் நம்முடைய சமூகத்திலே சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. ஆமென். அதுபோல் நம்முடைய விஜயன் பிரதர், அவங்களுடைய சகோதரர் வளர்மதி வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய தகப்பனார் கடந்த சில வாரங்களுக்கு முன்பதாக வியாதி நிமித்தம், பலவீனத்தின் நிமித்தம் கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைந்தார்கள். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்காக ஏற்கனவே நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி அவங்க குடும்பமாக வந்திருக்கிறாங்க. பிரபாகரன் அப்படிதானா? ஆமாம். அவங்க 3 பேருக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். தொடர்ந்து அந்த பிள்ளைகளை நடத்தும்படிக்காக, ஆசீர்வதிக்கும்படிக்காக ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். அருமையான ஜேம்ஸ் அந்த ஐயா, ஆண்டவரே, இந்த உலக ஓட்டத்தை முடித்து உம்முடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த மாதத்தினுடைய இந்த புதிய வாரத்திலே ஆமென் நாங்கள் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்து அவர்களுடைய பிள்ளைகளுக்காக ஆமென் நாங்கள் ஜெபிக்கிறோம். விஜயன் பிரதருக்காக, மனைவிக்காக, ஆண்டவரே ஸ்தோத்திரம். வளர்மதிக்காக, அகஸ்டினுக்காக, ஆண்டவரே பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய இளைய பையன் பிரபாகரன் அவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லார் மேலும் உம்முடைய கிருபை ஆசீர்வாதம் தங்கி நிலைத்திருக்க நாங்கள் சபையாராய் சேர்ந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். ஆறுதலை கொடும். தகப்பனாருடைய ஸ்தானத்திலே தொடர்ந்து நீர் இருந்து உம்முடைய பிள்ளைகளை நடத்தி செல்லுவீராக. ஆமென். ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம். தாவீது ஐயா புத்தன்குளத்திலிருந்து குடும்பமாக வந்திருக்கிறாங்க. உங்களை வரவேற்கிறோம். வந்திருக்கிற எல்லாருக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்திலே நாம் தேவ சமூகத்திலே ஒன்று சேரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இன்றைக்கு ஒரு விசேஷமான ஞாயிறு ஆராதனை நாளாக இருந்தாலும் நம்முடைய ஜெபத்தினுடைய 33வது நாளாக இருப்பதற்காகவும் ஆண்டவரை துதிக்கிறேன். ஆண்டவர் நம்முடைய ஜெப காரியங்கள் எல்லாவற்றையும் கேட்டு நாம் பாடினது போல நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் வேஸ்ட் ஆகாத ஒரே ஒரு வேலை ஜெபிக்கிறதும் கர்த்தரை ஆராதிக்கிறதும் மாத்திரம்தான். அல்லேலூயா. வேறு இந்த உலகத்தில் என்ன வேலைகளை நம்ம யாருக்கு செய்து சம்பாதித்து கொடுத்தாலும் நம்முடைய அந்த பயன்பாடு முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஒரு யூஸ் அண்ட் த்ரோ கப்பை போல் திரும்ப நம்ம அங்கே போக முடியாது. நான் படித்த அரசாங்க பள்ளிக்கூடம் எங்கள் ஊரில் இருக்குது. மேரேஜ் முடித்து ஒரு 5 வருஷம் தாண்டி அந்த ஸ்கூலுக்குள்ளே போகிறதுக்கு போயிட்டேன். சின்ன கேட்டு திறந்தது, போயிட்டேன். அங்கேருந்து செக்யூரிட்டி ஓடி வந்து, யாரும் இந்த ஸ்கூலுக்குள்ளே நிற்கக்கூடாது ஐயா, நான் 96 97 இங்கே படித்தேன் ஐயா, அதெல்லாம் இப்போ காணாது, உங்கள் டைம் முடிஞ்சாச்சு. இப்போது நான் வழக்கமாக படிக்கிற பிள்ளைகளை தான் ஸ்கூலுக்குள்ளே அலோவ் பண்ண சொல்லி ஹெச்எம் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு எங்களை விரட்டிறவே செய்துட்டு, நான் மனைவி, மூத்த பையன், சின்ன பையன், 4 பேரும் போன ஞாபகம் இருக்குது. ஒரு வேலை நமக்கு அந்த இடத்துல முடிந்த உடனே அவர்கள் நம்மை திரும்ப சேர்த்து கொள்வதற்கு ரொம்ப கடினப்படுகிறார்கள், யோசிக்கிறார்கள். ஆனால் தேவ சமூகத்திலே அவர் நம்மை நிலைத்திருக்கும்படிக்கு செய்கிறார். நம்ம வந்துட்டு போகிற ஒவ்வொரு ஜெப நேரங்களையும்
நாம் அவரிடத்துல ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெப காரியங்களையும் அவர் ஞாபகத்தில் வைத்து அவர் மறக்காமல் நம்மை வெளியிலே துரத்தாமல் அவருடைய நேரத்தை நாம் அவருடைய நேரத்தை பிரயோஜனப்படுத்தி நாம் அவருடைய சமூகத்தில் இருக்கிற போது அவரும் அதை ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாமல் அதற்கான பலனை நம்முடைய வாழ்க்கையில் தருகிற ஒரு அன்புள்ள நல்ல தெய்வமாக அவர் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரை துதிக்கிறேன். கர்த்தருடைய பந்திக்கு நம்ம ஆயத்தப்பட போகிறோம். அதற்கு முன்பதாக கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். இது முதல் வாரமாய், புதிய மாதத்தின் முதல் வாரமாய் இருக்கிறபடினாலே கர்த்தருடைய வார்த்தைகளை இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த வார்த்தைகளாக நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 91வது சங்கீதம் 14, 15, 16 ஆகிய 3 வசனங்களிலிருந்து இந்த மாதத்திற்கு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்த வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். முன்பதாக சேர்ந்து அதை வாசிக்க போகிறோம். அது நல்ல பரிச்சயமான, ரொம்பவும் பழக்கப்பட்ட ஒரு நல்ல வேத வசனங்கள். வாசிக்கலாமா? பைபிள் வச்சிருக்கிறவங்க என் கூட சேர்ந்து வாசிங்க. வாசிக்க பைபிள் இல்லாதவர்கள் நமக்கு டிஸ்பிளேல வசனம் வரும், நீங்கள் அதையும் கவனித்து வாசிப்பதற்கு உங்களை அன்பாக கேட்கிறோம். சங்கீதம் 91, 14, 15, 16 ஆகிய வசனங்கள். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். 5 வார்த்தைகள் ஆண்டவர் நமக்கு இந்த மாதத்திலே வாக்குத்தத்தமாய் தந்திருக்கிற 5 வார்த்தைகளை நான் உங்களோடு கூட ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் உங்களுக்காக. 14வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், அவனை விடுவிப்பேன். அல்லேலூயா. முதல் வாக்குத்தத்த வார்த்தை, அவர் நம்மை விடுவிப்பார். ஆமென். 14வது வசனத்தில் 2வது வாக்குத்தத்த வார்த்தை இருக்கிறது, அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஆமென். அல்லேலூயா. 15வது வசனத்தில் மறு உத்தரவு நான் அவனுக்கு அருளி செய்வேன். 3வது வார்த்தை. 4வது, நான் அவனை கனப்படுத்துவேன். அல்லேலூயா. 5வது வார்த்தை, என்னுடைய இரட்சிப்பை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த 5 வார்த்தைகளை இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வார்த்தைகளாக எடுத்து நாம் கர்த்தருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு ஜெபிக்க போகிறோம். அநேக காரியங்களில் நமக்கு விடுதலை அவசியமாக இருக்கிறது. என்னதான் நம்முடைய முயற்சி பிரயாசங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் நாம் செய்ய முடியாத, நம்மால் அடைய முடியாத நிறைய ஆசீர்வாதங்கள், நிறைய நம்முடைய வாழ்க்கையினுடைய எதிர்பார்ப்புகள், நம்முடைய மனதிற்குள்ளே இருக்கிற ஏக்கங்கள் இருக்கிறது. இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற இந்த புதிய மாதத்தை கர்த்தருடைய சமூகத்தில் நின்று ஆரம்பிக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிற, கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களை விடுவிக்க போகிறார், உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார். அல்லேலூயா. விடுவிக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தர் தருகிற அந்த விடுதலை என்பது நம்முடைய ஸ்தானத்தை, கீழிருக்கிற நம்முடைய ஸ்தானத்தை இப்பொழுது இருக்கிற, இதுவரை இருக்கிற ஸ்தானத்திலிருந்து ஒரு உயர்வான நிலைக்கு அவருடைய விடுதலை நம்மை கொண்டு போகும். அதற்கான துவக்கத்தை கர்த்தர் இந்த மாதத்திலே செய்வாராக. 3வது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் இதுவரை ஜெபித்தவைகளுக்குரிய மறு உத்தரவு, அவருடைய பதில ஜெபங்களில் இந்த மாதத்தில் நாம் பார்க்க ஆரம்பிக்க போகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொன்னேன், இந்த 40 நாளோட நமக்கு சபையில் சிறப்பு ஜெபம்லாம் கிடையாது. இனி ரெகுலரான ஆராதனை மாத்திரம்தான். இடை ஜெபங்கள், பெண்கள் ஜெபம் இருக்கிறது, அது வழக்கமாக நமக்கு நடைபெறும். வேற எந்த சிறப்பு ஜெபமும் இல்லை. ஏன் தெரியுமா? இத்தனை நாட்கள் நம்ம ஜெபித்தவைகளுக்கான பதிலை பெற்றுக்கொண்டு அனுபவித்து வாழ போகிறோம். அதனால் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தனி ஜெபம் வேணும், ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னோடனே ஜெபத்தை விட்டுறக்கூடாது. தனி ஜெபம் பண்ணணும். ஞாயிறு ஆராதனை செய்ய போகிறோம்.
ஆனா அந்த 40 நாட்களில் ஜெபித்தவைகளில் நாம் விதைத்திருப்பதற்கான அறுவடைய இந்த வருடத்தின் மீதம் இருக்கிற நாட்களிலே நாம் அனுபவிக்க போகிறோம், அறுவடை செய்ய போகிறோம். காரணம், அவனுக்கு நான் மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். 4வது வார்த்தை இப்படி இருக்குது, நம்மை தப்புவித்து நம்மை கனப்படுத்துவேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது. கனவீனமான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. மனிதர்கள் முன்பதாக தலை குனிந்த அனுபவங்கள் உண்டு. யாரிடத்திலையும் சொல்ல முடியாமல் இருதயத்திலே வைத்து கொண்டு நாம் நமக்குள்ளே அழுது கொண்டிருக்கிற அனுபவங்கள் உண்டு. ஏன் அழுறோம்? நம்ம நிறைய இடங்களில் கனவீனப்படுத்தப்பட்டோம். மனிதர்கள் நம்மை கனவீனப்படுத்தினார்கள். நம்முடைய வாழ்க்கையில் வந்த ஆசீர்வாதத்தை குறித்தும் கனவீனமாக பேசினாங்க. நாம் இழந்து தவித்து நஷ்டப்பட்டு நின்ற போது அதை குறித்தும் கனவீனமாக பேசினார்கள். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கர்த்தர் நமக்கு செய்ய போகிற ஒரு பெரிய ஆசீர்வாதமான நன்மை என்னவென்றால், எங்கெல்லாம் நாம் கனவீனப்படுத்தப்பட்டோமோ அங்கெல்லாம் கர்த்தர் நம்முடைய தலைகளை நிமிர பண்ண போகிறார். சங்கீதம் 23, என் சத்துருக்களுக்கு முன்பதாக அவர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அவருடைய அபிஷேகம் நமக்கு தந்து நம்மை கனப்படுத்துகிற நாட்களாய் இந்த ஆகஸ்ட் மாதத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து தரப்போகிறார். ஆமென். வெறும் இந்த மாதத்தோடு அது நின்று விடாமல் இனி நமக்கு உயர்வு, இனி நமக்கு கனம், இனி நமக்கு மேன்மையை கர்த்தர் தருவாராக. கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த 4 வார்த்தைகளையும் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கடைசி 5வது வார்த்தை நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ண போற அந்த வார்த்தையை சொல்றேன். என் ரட்சிப்பை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய தேவன் வல்லமை உள்ள தெய்வமாக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவருக்கு உள்ளே இருக்கிற வல்லமையும் அவர் செய்கிற வல்லமையான செயல்களையும் போல இந்த உலகத்துல நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது, யாருமே செய்ய முடியாது. ஆனா அதெல்லாம் வேதத்துல இருக்கிறது, நாம விசுவாசிக்கிற காரியங்களா இருக்கிறது. இந்த மாதத்துல அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு அவருடைய வல்லமை சார்ந்து அவர் என்ன செய்ய போகிறார்னா, அவருடைய முழுமையான வல்லமைய நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துகிற மாதமா இந்த ஆகஸ்ட் மாதத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து தரப்போகிறார். இந்த மாதத்துல என்ன பார்க்க போறோம்? அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது என்கிறத நான் பார்க்கத்தக்கதான செயல்களை நம்முடைய கண்களுக்கு முன்பதாக ஆண்டவர் நடப்பிக்க போகிறார். இவ்வளோ நாளும் அமைதியா இருந்த அவருடைய வல்லமை, இவ்வளோ நாளும் அவர் நமக்கென்று நம்முடைய வாழ்க்கைக்கென்று மறைத்தும் ஸ்தோத்திரம் ஒளித்தும் வைத்திருந்த அவருடைய கரத்தின் கிரியைகளை இந்த மாதத்துல நம்முடைய கண்களுக்கு முன்பதாக ஆண்டவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போறார். ஆண்டவர் அதை நடப்பித்து காண்பிக்க போகிறார். அல்லேலூயா. இவ்வளவுதான் ஆமேனா? இவ்வளவுதான் அல்லேலூயாவா? ஆமே. நம்முடைய கண்கள் அவருடைய வல்லமையை பார்க்கும். அவருடைய கரத்தின் வல்லமை எவ்வளோ பெருசு அப்படின்றத ஆண்டவர் காண்பிக்க போகிறார். வாஷிங் மிஷின் இருக்குது, வாங்கி 3 வருஷம் சும்மாவே இருந்தால் அதை வச்சு எதுக்கு? அப்படிதானே? அதில் வைஃபை இருக்கலாம், லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்கலாம். இப்போ உள்ள வாஷிங் மிஷின்லாம் வைஃபை கனெக்ஷனோட வந்துடுச்சு. அப்படின்னா நீங்கள் அமெரிக்காவில் இருந்துட்டு கூட உங்கள் வாஷ்ரூமில், உங்கள் பாத்ரூமில் இருக்கிற வாஷிங் மிஷினை ஆப்ரேட் பண்ண முடியும். அவ்வளோ டெக்னாலஜி என்ன செய்யுது வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்து எதுக்கு? அதை ஆன் பண்ணலைன்னா அது என்னது? வேஸ்ட். அதில் துவைக்கலைன்னா அது வேஸ்ட்டு. அதை மாதிரி அவர் அவருடைய வல்லமையை நமக்காக, அவருடைய பிள்ளைகளாகிய நமக்காக காண்பிக்கலைன்னா அவர் வல்லமையை வச்சு எதுக்கு? அப்படிதானே? சங்கீதம் 14 தாவீது பாடுறது போல, கண்கள் இருந்தோம் அவைகள் காணாது, செவிகள் இருந்தோம் அதுக்கு கேட்காது, கால்கள் இருந்தால் அது செயல்படாது,
அதை போல அமைதியா இருப்பதல்ல கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய செயல். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நம்மை உருவாக்குவதற்காக, நம்மை சோதிப்பதற்காக, நம்முடைய வாழ்க்கையில மேன்மையான இடத்துல நம்மை கொண்டு போய் வைக்கிற போது அந்த மேன்மையினுடைய அந்த மகத்துவத்தை நாம் கண்டுகொள்ளும்படிக்கு இவ்வளோ நாள் ஆண்டவர் அவருடைய வல்லமையோடு அமைதியாக செயல்படாமல் இருந்தார். ஆனால் இனி உள்ள காலங்கள், இந்த மாதத்தினுடைய நாட்கள் அவருடைய வல்லமையை நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளிலையும் பார்க்கத்தக்கதான கிருபைகளை, ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக. எல்லாரும் கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சில தருணங்கள்ல, தேவைப்பட்ட நேரங்களில் அவருடைய வல்லமை நமக்காக செயல்படாமல் போனதுனால நம்முடைய வாழ்க்கையில நஷ்டத்தை பார்த்துருக்கிறோம், எதிர்ப்புகளை பார்த்துருக்கிறோம். மனிதர்கள், சாதாரணமானவர்கள் நம்மை அவர்களுடைய காலுக்கு கீழே போடுகிறது போல பேச்சிலையும் செயல்லையும் நம்முடைய வாழ்க்கையில செய்ததை பார்த்துருக்கிறோம். ஏன்னா அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவரை நோக்கி ஜெபிக்கிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அமைதியா அவருடைய வல்லமையோடு செயல்படாமல் இருந்தார். ஆனால் இதுக்கெல்லாம் சேர்த்து இந்த நாட்களில் கர்த்தர் செயல்பட போகிறார். ஆமென். நம்ம வாழ்க்கையில நிறைய கேள்வி இருந்தது. ஏன் எனக்கு இந்த நஷ்டம், ஏன் எனக்கு இந்த இழப்பு, ஏன் ஆண்டவரால இதை செய்ய முடியாதா என்கிற கேள்வி நமக்கு இருந்தது. அதிலெல்லாம் அவர் அமைதியா இருந்ததுனால நம்முடைய கண்கள் முன்பதாக நிறைய நஷ்டத்தை பார்த்தோம், இழப்பை பார்த்தோம். நிறைய அவமானங்கள் வழியாக நாம் நடந்து வருவதற்கு கர்த்தர் அந்த பாதையை நமக்கு அனுமதித்து கொடுத்தார். ஆனால் இனி அப்படி அல்ல. அவர் அமைதியா இருக்கிற காலெல்லாம் முடிஞ்சிச்சு, அவர் செயல்படாமல் இருக்கிற காலெல்லாம் முடிஞ்சிச்சு. அவர் காதுகள், செவிகள் அடைக்கப்பட்டிருந்த நிலைகளெல்லாம் மாறி செவிகளை நமக்காக, நம்முடைய சத்தத்துக்காக திறக்க போகிறார். அவருடைய கரங்களை நமக்காக நீட்ட போகிறார். நமக்கு முன்னாடி நிற்கிற எல்லா தடைகளும் ஆமென் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக விலகுகிறத நம்ம பார்க்கிற நாட்களை கர்த்தர் தருவாராக. ஆமென், ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க பக்கத்துல கைப்பிடிச்சு, அவர் வல்லமை வெளிப்படுத்தலைன்னா நம்ம கதை முடிஞ்சிடுச்சு. அல்லேலூயா. பாருங்க, எகிப்தை விட்டு ரொம்ப தைரியமா வெளியில வந்துட்டான். பெரிய கூட்டம். ஏன்னா மோசேன்ற ஒரு தலைவனை ஆண்டவர் என்ன செய்துட்டாரு, கொடுத்துட்டாரு. அவனோ நான் அப்படி செய்வேன், இப்படி செய்வேன், ஆண்டவர் உங்களுக்கு அதை செய்ய போறாரு, இதை செய்ய போறாரு, மேஜிக்லாம் காட்டினான். ஆமென். கோலை கீழே போட்டா அது சர்ப்பமா மாறுச்சு. கோலை கீழே போட்டு சர்ப்பமா மாறின அந்த சர்ப்பம் எகிப்திய மந்திரவாதிகள் செய்த அந்த ஒரு டெம்பரவரியான ஒரு மேஜிக்க, ஒரு கண்கட்டு வித்தைய ஆமென் முறியடிக்கும்படிக்கு அந்த பாம்பெல்லாம் இவனுடைய பாம்பை என்ன செய்துச்சு, விழுங்கி போட்டுச்சு. எல்லாருக்கும் தைரியம், சந்தோஷம். எப்பா 400 வருடத்துக்கு மேலான சிறையிருப்பின் நாட்கள் என்ன செய்தது, முடிஞ்சது. வயசான தாத்தாலாம் நினைச்சிருப்பாங்க, நான் கடைசி காலத்திலையாவது கர்த்தர் வைத்திருக்கிற கானானுக்குள்ள போய் நான் மறிக்க போகிறேன்னு சொல்லி எல்லாம் சந்தோஷமா வந்தான். இருக்கிறதெல்லாம் கொள்ளையடிச்சு வேற வந்தான். அல்லேலூயா. ஏன்னா அவனுக்கு என்ன எண்ணம், இனி இந்த எகிப்தியன் நம்ம வாழ்க்கையில வரப்போகிறதே இல்லைல்ல. அப்படிலாம் கனவு கண்டு 50 கிலோமீட்டர் கூட தாண்டல பெரிய சேனையோடு இவர்கள் பள்ளத்தாக்கில் இருக்கிறார்கள். மேலே உயர்ந்த மலையின் மேலே பார்வோனும் அவனுடைய சேனைகளும் அவர்களை துரத்தி கொண்டு வந்தது. எது முடிந்ததென்று நினைத்தார்களோ அது அவர்கள் கண்கள் முன்பதாக நின்றது. இப்போ எல்லா கனவும் உடஞ்சிச்சு. நம்ம வாழ்க்கையில கவனிங்க, நம்ம நிறைய நேரங்களில் நம்ம செய்யணும், இப்படியெல்லாம் வாழணும், இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்ற கனவோடு கர்த்தரை தேடவும் ஆராதிக்கவும் அவர் நாமத்தை நம்பி அவருக்காக செயல்படவும் நம்ம செய்து கொண்டிருக்கிற போது நாம் விரும்பினதற்கும் நாம் நம்முடைய இருதயத்தில் வைத்திருக்கிற அந்த திட்டங்களுக்கும் சம்பந்தமே இல்லாமல் நம்முடைய எதிர்காலத்தில் நம்முடைய வாழ்க்கைக்கு முன்னாடி நிற்கும் போது உடைக்கப்படுவோம். பாருங்க, அதை போல இந்த ஒரு உடைக்கப்படுகிற அனுபவம் எங்கேயுமே இருக்கவே முடியாது. அல்லேலூயா. நம்ம விரும்பினது நடக்கலை, நம்ம வச்சிருக்கிற திட்டம்லாம் கம்ப்ளீட்டாக மாற்றி மறுபடியும்
ஏல இருந்து ஆரம்பிக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இவன் எல்லாம் பதறி போயிட்டான், திகச்சிட்டான். அந்த அந்த வெப்ராளத்துல, அந்த விரக்தியில கல்ல தூக்கிட்டான். யாருக்கு விரோதமா? நாங்க அமைதியா என்ன செய்தோம்? அவன் அடிச்சாலும் 3 நேரம் சாப்பாடு தந்து என்ன செய்தான்? அடிச்சான். தூங்குறதுக்கு இடம் தந்தான். இப்ப எங்களுக்கு இடம் இல்லை, சாப்பாடு இல்லை. எங்க வாழ்க்கைய எப்படியாவது நல்ல எதிர்காலத்தோடு கர்த்தர் சொல்லியிருக்கிற அந்த சுதந்திர தேசமாகிய கானான்ல போய் நாங்க கழிக்கணும்னு நினைச்சா, நாங்க வெளியில வந்து ஸ்தோத்திரம், எதிர்த்தால கானான் போகக்கூடிய வழி இருக்கிறது. ஆனா பின்னாடி யார் இருக்கிறா? துரத்திக்கிட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்ல, இவன் துரத்தி வருகிற போது இவர்கள் தப்புவதற்கு வழி இல்லை. காரணம், முன்னாலே செங்கடல் நின்றது. அல்லேலூயா. இப்ப எல்லாம் பயந்துட்டான், திகைச்சிட்டான். அன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலும் அப்படிதான். முன்னாடி போகணும்னு நினைச்சா அங்கேயும் வழி இல்லை, பின்னாடி திரும்பலான்னு நினைச்சா நம்முடைய பிரஸ்டீஜ் என்ன செய்யுது? இவ்வளோ நாள் இப்படி வாழ்ந்துட்டோமே, இனி எப்படி ஸ்தோத்திரம் வாழ்றது அப்படின்ற ஒரு துரத்துகிற அனுபவம் நமக்கு முன்னாடி வருகிறத பார்க்கிறோம். இங்கே தான் இங்கே எல்லாரும் நின்று பார்க்குறான். பின்னாடி பார்வோனும் அவனுடைய சேனையும் இருக்கிறது, சும்மா இருக்கல, கோபத்தோட நிற்கிறான். எகிப்துல இருந்து புறப்படும் போது என்ன கிடையாது, அவனுக்கு ரொம்ப ஒன்றும் கோபம் இல்லை. ஏன்னா எப்படியாவது அவனை என்ன செய்யலாம், பேசி சமாளிக்கலாம்னு நினைச்சான். ஆனால் இங்கே ரொம்ப கோபத்தோட, விரக்தியோட, வேகத்தோட, வெறியோட நிற்கிறான். முன்னாடி பார்த்தா தப்புறதுக்கு இடம் இல்லை. என்ன இருக்குது? செங்கடல் இருக்கு. எல்லாரும் திகைத்து நின்ற போது கவனிங்க, மோசே அவன் கல்லறியப்படுவதற்கு எல்லாரும் அவனை குறைவா, அவனுடைய அழைப்பு, அவனுடைய தேவன் மேல் வைத்திருந்த அந்த விசுவாசம், அவர் சொன்ன வாக்கை நம்பி இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து வந்த அந்த செயல்பாடு என்கிறது, அவன் கர்த்தருடைய சமூகத்தில் போய் நிற்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சம் வெயிட் பண்ண. அப்படி வசனம் சொல்லுது, அவன் ராத்திரி முழுவதும் கர்த்தருடைய சமூகத்தில் அவன் கேள்வி கேட்டுட்டே இருந்தான். ஆனால் இன்னொரு பக்கத்தில் ராத்திரி முழுவதும் ஆண்டவர் பெருங்காற்றை ஆண்டவர் வீச செய்தார். காலையில் எழும்பி பார்க்குறான், செங்கடலுக்கு முன்னாடி ஆண்டவர் அவனுடைய கோலை நீட்ட சொன்னபோது, நல்லா கவனிங்க, இவன் எதெல்லாம் பார்த்தான்? பின்னாடி பார்வோன், இங்க மோசே அழுது புலம்பிட்டு இருக்கிறான். இவனுக்கு என்ன செய்யன்னு தெரியல. முன்னாடி செங்கடல் இருக்கு. இவன் கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் பிரச்சனை 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 பிரச்சனை, பின்னாடி பிரச்சனை, முன்னாடி பிரச்சனை. ஆறுதலுக்கு தேடி போவான்னு சொன்னா எல்லாரும் என்ன செய்துட்டு இருக்கிறான்? அழுதுட்டு இருக்கிறான். எல்லா வீட்டிலையும் ஒரே புலப்பமும் அழுகையும். இதைத்தான் பார்த்தான். ஆனால் கர்த்தர் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்த ஆரம்பித்த போது, எது எந்த திசையை நோக்கி அவன் பிரயாணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் முன்குறித்து வைத்திருந்தாரோ, எந்த தரிசனத்தை நோக்கி ஆண்டவர் அவனுக்கு வழியை வைத்திருந்தாரோ, அந்த தரிசனத்துல, அந்த எதிர்காலத்துல தடையாய் நின்ற செங்கடல் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்ட போது வழி திறந்து கொடுத்தத அவனுடைய 2 கண்களும் கண்டது. இந்த மாதத்துல கர்த்தர் அதைத்தான் செய்வார், அதைத்தான் அவர் செய்ய வேண்டும், அதை அவர் செய்வார் என்று நாம் கர்த்தர் மேல விசுவாசம் உள்ளவர்களா இருக்கணும். அவர் வல்லமை வெளிப்பட்டாலே ஒழிய நம்முடைய பாதையில் இருக்கிற எந்த தடையும் மாறவே செய்யாது. அதுக்காகத்தான் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. சில நேரங்களில் ரொம்ப வெயிட் பண்ணிடுறாரு ஆண்டவர் நமக்கு. ஏன்னா நம்ம அவ்வளோ தாக்கு பிடிப்போன்ற விசுவாசம் அவருக்கு. அப்படிதானா? அல்லேலூயா. கூட இருக்கிறீங்களா? கூட இருக்கிறீங்களா? இங்கே தான் இருக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய வல்லமை வெளிப்படுகிற போது எது பிரேக் பண்ணுதோ, எது தடையா நிற்குதோ, அதுல வழி இருக்கும். வழியை கர்த்தர் திறந்து கொடுப்பாராக. அப்ப இந்த மாதத்துல நாம் பார்க்க போகிறோம் நம்முடைய தேவனை அவருடைய முழு வல்லமையோடு. அல்லேலூயா. நாம் பார்க்க போகிறோம் தேவனுடைய செயல்களை அவர் முழு வல்லமையோடு நமக்காக அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறத. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை மையமாக வைத்து நான் இன்னொரு
வேத பகுதியையும் நான் உங்க கூட பகிர்ந்து கொள்வதற்கு விரும்புகிறேன். என்னோட பிரசங்க அந்த தம்ப்நெயில்ல ஸ்தோத்திரம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் டேனியல் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கிறத நீங்கள் கவனிக்கலாம். ஆக்சுவலாக அதுதான் என்னுடைய பிரசங்கம். நான் அதற்கு என்னுடைய கவனத்தை கொண்டு செல்ல விரும்புகிறேன். தானியேலின் புஸ்தகம் அதனுடைய ஸ்தோத்திரம் 6வது அதிகாரம். தானியேல் 6வது அதிகாரம். அதில் இருந்து சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதுக்கு முன்னாடி தானியேல் 3வது அதிகாரத்தில் நடந்த ஒரு சம்பவத்தையும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்காக நமக்காக எக்ஸ்க்ளூசிவா நமக்காக அவருடைய வல்லமையை கர்த்தர் வெளிப்படுத்துவதற்காக நமக்கு முன்னாடி சில பிரச்சனைகளை வைப்பார், சில சோதனைகளை ஆண்டவர் நமக்கு வைப்பார். நான் சொல்றதை கவனிக்கணும். எப்போதுமே ஆண்டவரை ஆராதிக்கிற நமக்கும் நமக்கு வருகிற பிரச்சனைகளுக்கும் தேவனை அறியாமல் இருக்கிற ஒரு பெரிய கூட்டம் நமக்கு முன்னாடி மெஜாரிட்டியா இருக்கிறது. நம்ம இந்த உலகத்தின் பார்வையில் ஒரு சின்ன கூட்டமா மைனாரிட்டியா இருக்கிறோம். விளங்கி கொள்ள வேண்டிய ஒன்று, நம்ம வாழ்க்கையும் நமக்கு முன்னாடி இருக்கிற சவால்களும் தேவனை அறியாதவர்களுக்கு வருகிற பிரச்சனைகளும் அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற சவால்களும் ஒண்ணு கிடையாது. அல்லேலூயா. ஏன் ஒண்ணு கிடையாதுன்னு சொல்றேன்னா, எப்பெல்லாம் நல்லா கவனிங்க, தூங்காம கவனிங்க. தூக்கம் தான் வருதா? இல்லை, என் கூட தானே இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, சர்ச்சில் வந்தாது தூக்கம் வருது, அதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நைட்டெல்லாம் புரண்டு புரண்டு பெட்டில் படுத்தோம், வராத தூக்கம். பாஸ்ட் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சோன்னா வருதுன்னா அதுவும் ஒரு ஆசீர்வாதம் தானே. அது உங்களுக்கு ஆசீர்வாதம், எனக்கு கஷ்டம். அதனால் இப்போ தூங்காதீங்க. இந்த தூக்க ஆவி உங்களை அப்படி தொடர்ந்து பிடிக்கும். இன்னைக்கு இரவு நல்ல தூக்கத்தை என்ன செய்வார் ஆண்டவர் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல தூக்கத்தை உங்கள் கட்டிலில் தருவாராக. இந்த சேர்லையோ இங்கே தரையிலையோ உட்காந்து செய்யாதீங்க, தூங்காதீங்க. தூக்கம்லாம் போயிட்டு பார்த்தீங்களா? பிரசங்கம் பண்ணாலும் ஒரு கதை இடையில பேசினாதான் என்ன வருது, தூக்க கலக்கம் மாறுது. சரி, சந்தோஷம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. தூங்குறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் என் முகத்தை கொஞ்சம் உங்கள் கனவில் ஆண்டர் காட்டும்போது உடனே இங்கே பார்த்துடணும். கனவில் பாஸ்ட் முகம் தெரியுது, நான் கனவுலையே முகத்தை பார்த்துக்கிடுறேன் அப்படின்னு என்ன செய்திடக்கூடாது. முழு நேரமும் தூங்கிடக்கூடாது. நேரில் லைவாக என் முகம் இருக்குது, நீங்கள் அதை பார்த்து கவனிக்க உங்களை அன்பாக கேட்கிறேன். தேவனை அறியாதவர்களுக்கும் நமக்கும் வருகிற பிரச்சனை ஒன்று கிடையாது. ஏனென்றால் நமக்கு வருகிறது பிரச்சனைக்காக ஆண்டவர் எதையும் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறது இல்லை. இன்னொன்னையும் சேர்த்து சொல்கிறேன், நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா நாளும் எல்லா அனுபவங்களும் கர்த்தருடைய பார்வையின் கீழே தான் நடக்கிறது என்கிற தெளிவான விசுவாசமும் பார்வையும் நமக்கு எப்போதும் வேணும். அல்லேலூயா. நான் அவரை நம்பி அவரை விசுவாசித்து என்னைக்கு என் வாழ்க்கை அவரோடு கூட நான் வாழ ஆரம்பிக்கிறேனோ அந்த நிமிடம் முதல், அந்த வினாடி முதல் என் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாம் அவருக்கு தெரியும். நான் நடக்கிற வழிகள் எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். நான் நடக்கிற வழிகளில் எனக்கு வருகிற எல்லா அனுபவங்களும் அவருடைய அனுமதியோடு தான் நடக்கிறது. அல்லேலூயா. ரோமரில் பவுல் எழுதுகிறார், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக தான் அவர் செய்திருக்கிறார், நடப்பிக்கிறார். அவர் செய்திருக்கிறதெல்லாம் அவருடைய அனுமதியோடது. இன்னொன்னையும் சேர்த்து சொல்கிறேன், நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் அவர் அனுமதித்ததுனால தான் நடக்கிறது. அல்லேலூயா. அதனால் நீங்கள் அழுறதும் ஒரு தேவனை அறியாதவன் அழுறதும் ஒன்று கிடையாது. அவன் கண்ணீர் வேஸ்ட், அது வேப்பரைஸ் ஆயிரும். ஆனால் நம்முடைய கண்ணீர் டெபாசிட் ஆகும். அல்லேலூயா. அதனால் எல்லாம் ஒன்று கிடையாது. எப்போதும் அந்த 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 நம்பிக்கையையும் அந்த பேச்சையும் அந்த எண்ணத்தையும்
நம்ம இருதயத்துல இருந்து முதல்ல தூக்கி போடணும். ஏன்னா நமக்கு பிரச்சனைக்கு பின்னாடி கர்த்தர் இருக்கிறார். நம்முடைய அழுகைக்கு பின்னாடி கர்த்தருடைய கரம் இருக்கிறது. நம்முடைய இழப்புகளுக்கு பின்னாடி கர்த்தருடைய பெரிய திட்டம் இருக்கிறது. அதை மட்டும் மறக்கவே கூடாது. நான் ஆங்கிலம் படிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். படித்தேன். எதுக்காக அப்படின்னா, ஒரு ஒரு நல்ல கிரிக்கெட் பிளேயராக என்ன செய்யணும், மாறணும். எனக்கு எங்கள் அப்பா ஒரு பேர் தான் வச்சார். ஆனால் கிரிக்கெட்டில் விளையாடுறவங்களுக்கு ஃபுல்லாக 2 பேர் என்ன செய்யுது இருக்குது. அப்போ யாரை பார்த்தாலும் 2 பேர் இருக்குது. ஆனால் எனக்கு 2 பேரை விரும்பி நானே பழைய பேர் ஒன்று வச்சுக்கிட்டேன். ஆனால் திடீர்னு ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, அபிஷேகம் பெற்றாச்சு. வாலிபர் கூட்டம் சிஏலெல்லாம் உட்காந்து எப்படி பாட்டு பாடணும் அப்படின்றத கற்றுத்தந்தாங்க, எப்படி வாழணும், ஜெபம் பண்ணணும் அப்படின்றத கற்றுத்தந்தாங்க. அதனால் வாலிபர்கள்லாம் நீங்கள் நல்லா தேவனை அறிவதற்கு சிஏ கூட்டம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஏதோ வேலை போக்குக்கு என்ன செய்யலை, நடத்தலை. சும்மா ஒரு 2 பேரை போட்டு உங்களை பிடிச்சு வச்சு உட்கார வச்சு அதுக்காக நடத்தலை. அது உங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளது, எதிர்காலத்துக்கு பயன் உள்ளது. அதில் தான் நான் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டேன். அதெல்லாம் கற்றுக்கொண்ட பிறகு திடீர்னு ஆண்டவர் ஒரு நாள் காலையில் நீ என் ஊழியத்தை செய்யறதுக்கு வான்னு சொல்லி கூப்பிடுறார். ஏன் கனவெல்லாம் என்னது, இன்னொரு கனவு. நம்ம ஆண்டவருக்கு கனவை உடைக்கிறதுல அவ்வளோ பிடிக்கும். அதான் அவர்கிட்ட நெருங்கி இருக்கிறோம் பார்த்தீங்களா, அவர் பிள்ளைகளா, அவங்க கனவை உடைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப வேகமாக உடைச்சிருவார். திரும்ப கட்டுறதுக்கு தான் என்ன செய்வார், கொஞ்சம் டைம் அவர் எடுப்பார். ஆனால் அது நமக்கு முதல்ல விளங்காது. ஒரு உன்னதமான ஸ்தானத்தில் நம்மளை கொண்டு போய் விட்டு நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்க சொல்லும்போது நம்ம கனவு அல்ல, அவர் வைத்திருந்த தரிசனமும் திட்டமும் தான் நமக்கு ஏற்றது, நன்மையானதுன்றது அதுக்கப்புறம் விளங்கும். ஊழியத்துக்கு வர சொல்லிட்டார். எனக்கு அதில் துளியும் விருப்பம் கிடையாது. ஆனால் வேற ஒரு என்ன சொல்ல, அது இப்படி வார்த்தை வேணால் தப்பாக இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறத நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிடக்கூடாது. ஊழியத்தை குறைச்சி சொல்லலை, தேவ சமூகத்தை குறைச்சி சொல்லலை. ஒரு ஆர்வத்தில் என்ன செய்தாச்சு, வந்தாச்சு. என் கனவு ஒரு பக்கம் இருக்குது, அதுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறேன். ஆங்கிலம் படிக்கிறேன், ஸ்போக்கன் இங்கிலீஷ். 30 நாளில் ஆங்கிலம் கற்றுக்கொள்வது எப்படி, எல்லா காலேஜில் உள்ள புக்கையும் வாங்கி படித்து இருக்கிறேன். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த கனவு நிறைவேறவே இல்லை. நான் அதுக்காக ஆயத்தப்பட்டதெல்லாம் ஆண்டவர் என் வாழ்க்கையில், ஊழியத்தில், என்னுடைய ஊழியம் சார்ந்த படிப்புகளில் ஆண்டவர் பயன்படுத்தினார். அது மட்டும் இல்லை, எங்கள் பாஸ்டர் ஞானஸ்நானம் எடுத்தோன்னே பேர் வச்சார், தானியேல் அப்படின்னு சொல்லி. அப்போ எனக்கு ஒரு வருத்தம். ஏன்னா நான் எதிர்பார்த்தது எத்தனை பேர், 2 பேர். பாஸ்டர் ஒரு பேரை வச்சு முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி. அப்போ ஞானஸ்நான சர்டிஃபிகேட்டுக்கு பேரை எழுதணும். அப்போ திடீர்னு எங்கள் பாஸ்டர் கூப்பிட்டு, நம்ம சர்ச்சில் நிறையா டேனியல் இருக்கிறாங்க, அதனால் உனக்கு இன்னொரு பேரையும் சேர்த்து வைக்கிறேன், நீயே ஒரு பேரை என்ன செய்ய செலக்ட் பண்ணி சொல்லு அப்படின்னார். இப்போ எங்கள் பாஸ்டருக்கு பேர் பால் பிரகாசம். பாஸ்டர் மேலே இருந்த அந்த குரு பக்தியில், பாஸ்டர் உங்கள் பேரை எனக்கு நீங்கள் கொஞ்சம் தாங்கன்னு சொல்லி அதில் இருந்த பாலையும் அவர் ஏற்கனவே வச்ச டேனியலையும் சேர்த்து டேனியல் பால்னு என்ன செய்தாச்சு, வச்சாச்சு. இப்போ என் கனவு நிறைவேறிட்டு. என்ன கனவு, 2 பேர் வரணும். இன்னைக்கு பாஸ்டர் பேரை சொல்றதுக்கே விசுவாசிகளுக்கு கூச்சமும் பயமும் இருக்குது. இன்னொரு பெரிய பிரச்சனை, நிறைய பேருக்கு பாஸ்டருக்கு பேரே தெரியல. அப்படி யாரும் இங்கே இல்லை, உங்களை சொல்லலை, நீங்கள்லாம் எல்லாவற்றையும் தெரிஞ்ச ஆட்கள். அப்படி தானே? தெரியுமா என் பேர் என்னன்னு? தெரிலன்னா இன்னைக்கு போயிட்டு என் பேர் என்ன, பாஸ்டம்மா பேர் என்ன, என் பிள்ளைகளுக்கு பேர் என்னன்றத தெரிஞ்சு வச்சுருக்கணும். பக்கத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்கு பேர் என்னன்னு தெரியணும். தெரியுமா? முகத்தை அப்படி ரைட் சைடில் திருப்புங்க. அவங்க பேர் தெரியுமா? சொல்லி பாருங்க, ஒருக்க கூப்பிட்டு பாருங்க. அவங்க பேர் வேற தெரியலைன்னா கேளுங்க, பரவாயில்ல, கேளுங்க. உங்கள் பேர் என்னன்னு கேளுங்க. எல்லார் பேரையும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். சரியா? நம்ம ஜோம் பண்ணுறதுக்கு அது உதவியாக இருக்கும். நம்ம அதை மறக்க மாட்டோம். சர்ச்சுக்கு நம்ம மட்டும் வரணும், நம்ம வீட்டுக்காக ஆசீர்வாதத்தை வாங்கணும். சுற்றி எவன் இருந்தால் என்ன, அவனுக்கு என்ன ஆனால் என்ன, நம்ம ஓடி போய் 10:30க்கு சிக்கனை பொரித்து அவிச்சு
சாப்பிட்டுட்டு அடுத்த வாரம் வரணும். இப்படி 10 வருஷம் வந்தோம். பக்கத்துல சர்ச்சுக்குள்ள இருக்கிறவனுக்கு பேர் என்ன, அவங்க குடும்ப சூழ்நிலை என்ன, அவங்க என்ன நிலையில இருக்கிறாங்க, அதெல்லாம் தெரிய வேண்டிய அவசியமே நமக்கு இல்லை. அப்படிதானா? தெரியாமலே நல்ல விசுவாசிகளா சாகிற வரைக்கும் வாழ்ந்துட்டு இடத்த தேய்ச்சிட்டு என்ன செய்திடணும், ஓட்டத்தை முடிச்சுட்டு போயிடணும். பக்கத்துல இருக்கிறது யாருன்னு தெரியணும், கூட இருக்கிறவன் ஆராதிக்கிறவன் யாருன்னு தெரியணும், அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, எதுக்காக அவர்களு ஜெபிக்கணுன்றத நம்ம அறிஞ்சு வச்சிருக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்று. சரி, நான் இப்போ வாரேன். ஆண்டவர் என் வாழ்க்கையில சில வழிகளை அனுமதித்தார், சில பாதைகளை ஆண்டவர் எனக்கு தந்தார். அது எல்லாமே அவர் என்னை குறித்து வைத்திருந்த திட்டத்தினுடைய அடுத்தடுத்த ஸ்டெப்பா இருந்தது. நெக்ஸ்ட் ஸ்டெப்னு சொல்லி அவர் அனுமதித்த செய்த எல்லாம் அவருடைய திட்டத்தின் வழியிலே நடத்தப்பட்டதாக இருந்தது. ஏன் தெரியுமா? என்னை அவர் அவருடைய பிள்ளையாக தெரிந்தெடுத்தார். என்னுடைய வாழ்க்கைய அவருக்கு பிரியமானதா, அவருக்கு விருப்பம் உள்ளதா ஆண்டவர் தெரிந்தெடுத்தபடினால ஸ்தோத்திரம், என் வாழ்க்கையில நடக்கிறதும் எல்லாம் அவருக்கு தெரிஞ்சுதான் நடக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் அவருக்கு தெரிஞ்சு நடந்துச்சா? இப்ப நடந்துட்டு இருக்கு. என்ன பாஸ்டர் சொல்றீங்க? அது பெரிய பிரச்சனை இல்லை, பிரச்சனை அவருக்கு தெரிஞ்சுதான் நடந்துச்சு. அல்லேலூயா. ஏன் சொல்றேன் அப்படி? ஏன் சொல்றேன்? அவருக்கு தெரிஞ்சு நடந்தும் அவர் நமக்கு அமைதியா இருக்கிறாருன்னா ஏதோ பெருசா தரப்போறாரு, செய்ய போறாருன்னு அர்த்தம். ஆனா தேவனை அறியாதவர்களுக்கு, தேவ சமூகத்துல இல்லாதவர்களுக்கு பிரச்சனை வருதுன்னா அது அவங்களை எதுவும் செய்யும், என்னமும் செய்யும். அவங்களுக்கு என்ன முடிவுன்றது நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு ஒரே ஒரு முடிவை தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு முன்னாடி எதிர்காலத்துல வைத்திருக்கிறார். அது 100% நன்மையான முடிவு. அதுல துளியும் தீமை இல்லை. அல்லேலூயா. ஏன் என்ன ஆண்டவர் சுமக்க வைக்கிறார், ஏன் ஆண்டவர் என்ன இந்த வழியில நடத்துறார் அப்படின்னு கேட்டா, அது தீமையாகவே இருந்தாலும் கர்த்தர் சமூகம் கூட இருந்து கர்த்தர் நம்முடைய கரத்தை பிடித்து நமக்கு முன்னாடி ஒரு சவாலை வைக்கிறார், ஒரு 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 பிரச்சனையை அனுமதிக்கிறார்னு சொன்னா அதுக்குள்ளே அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்கான வழியை அவர் தேடிக்கிட்டு இருக்கிறார்னு அர்த்தம். சொன்ன இந்த வார்த்தை விளங்குச்சா? ஒரு பலவீனம், வியாதியா வந்துட்டு நான் ஜோம் பண்ணேன், வியாதி வந்துட்டு நான் ஜோம் பண்றேன், என் பிள்ளை வாழ்க்கை மாறலை, நான் ஜோம் பண்றேன், என் கடன் மாறலைன்னு நீங்க முடிவுக்கு வர வேண்டாம். அல்லேலூயா. உங்களுக்கு யார் உரிமையை தந்தது? எதிர்காலத்தை தீர்மானிக்கிற உரிமையை, உங்க பிள்ளை வாழ்க்கையை தீர்மானிக்கிற உரிமையை தந்தது உங்களுக்கு யாரு? நீ இப்படி போனா சொல்றீங்களா? நீ இப்படி போனா அவன் வாழ்க்கை என்ன செய்யாது சொல்லியிருக்கீங்களா? ஏன்னா நீங்க பெரிய கடவுள் பாருங்க, இயேசுநாதர் பாருங்க, நீங்க சொன்னதெல்லாம் அப்படி நடந்துரும். என்னை பத்தி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க தெரியுமா? ஆனா அவங்க சொன்னது ஒண்ணுமே நடக்கல, நான் விரும்பினதும் நடக்கல. அவர் செய்ததெல்லாம் சரியா நடக்குது, ஆனா அது நல்லாவும் இருக்குது. அதைத்தான் சொல்ல வர்றேன். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில அவர் நம்மளை குறிச்சோ, நம்முடைய திட்டங்களை குறித்தோ, நம்முடைய தரிசனத்தை குறித்தோ, நம்முடைய வாழ்க்கையை குறித்தோ எதுவும் என்ன செய்ய முடியாது, தீர்மானிக்க முடியாது. ஒரு யூடியூப்ல ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று பார்த்தேன். ஒரு சிஸ்டர் பிரசங்கம் பண்ண அந்த ஷார்ட்ஸ், அந்த சிஸ்டர் சொன்னாங்க, ஒரு தேவனை அறிஞ்சு ஜெபம் பண்ணி கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நஷ்டமோ, இழப்போ, தீமையோ, அவமானமோ நடக்கு அப்படின்னு சொன்னா அதை குறித்து யாரும் எந்த கருத்தும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் அது அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் நடக்கிறது. 100% ஆண்டவர் அதை நன்மையாக மாற்றுவார். அதையே நான் திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன். நமக்கு முன்னாடி நிற்கிற எந்த சவாலும், நம்ம வழியில அனுபவிக்கிற அனுபவங்கள்,
நாம போகிற வழியில நம்முடைய வாழ்க்கையில குறுக்கிடுகிற மனிதர்களுடைய ஆதரவா இருக்கலாம், எதிர்ப்பா இருக்கலாம், மனிதர்களுடைய நெருக்கடியா இருக்கலாம். நம்ம நடந்து வருகிற வழியில நாம இழந்து போகிற நம்முடைய பொருளாதார இழப்பா இருக்கலாம், சரீர சுகத்தினுடைய இழப்பா இருக்கலாம். எல்லாவற்றையும் கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். எல்லாருக்கும் வந்தது போல இல்லை என் பிரச்சனை. எனக்கு இந்த வழியில நான் அனுபவிக்கிற எல்லாவற்றையும் என்னோடு இருக்கிற, எனக்கு முன்னும் பின்னும் இருக்கிற அவருடைய சமூகம் கவனிக்கிறது. அவைகளெல்லாம் கணக்கிலே இருக்கிறது. அதில் நிச்சயமாக நன்மை செய்வார். இப்படி சொல்றேன், அவர் நன்மையை மட்டும்தான் செய்வார். யாருக்கும் அவர் தீமை செய்யலை. யாருக்கும் என்ன செய்யலை? தீமை செய்யலை. ஆயிரக்கணக்கான பரிசுத்தவான்கள் வாழ்க்கையில கர்த்தர் அவர்களோடு இருந்து நடத்தினதை குறித்த வரலாறு இதுல இருக்கிறது. இதுல ஒரு பக்கத்துல ஒரு வார்த்தையில எடுத்து சொல்லுங்க, யாருக்காவது தீமை வந்துச்சுன்னு. அவங்க கர்த்தரை விட்டு விலகினதுனால தீமை வந்தது. லோத்து அழிஞ்சான், கர்த்தர் வைத்த இடத்துல அவன் இருக்கல. தேவ பிள்ளையா அவன் வாழல, அவன் இருக்கல, அதனால தீமை வந்துச்சு. ஸ்தோத்திரம். பாருங்க, கர்த்தரோடு இருந்த மார்த்தாள் மரியாள் வாழ்க்கையில சகோதரன் மரித்து போனான். மரித்து போய் 4 நாள் ஆயிற்று. தேவைப்பட்ட போது கர்த்தர் அவனை உயிரோடு எழுப்பி அவங்க கையில கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் 4 நாள் தாண்டி எழுப்பினாரு? யூதர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, எந்த மனுஷனுடைய ஆவியும் அவன் மரித்து போனாலும் 3 நாள் வரைக்கும் எங்க இருக்குமா? அவன் சரீரத்தில் தான் இருக்குமா. 3ஆவது நாளில் ஒரு மனுஷன் திரும்ப எழும்பணும்னா 3 நாளுக்குள்ள என்ன செய்ய முடியும்? எழும்ப முடியும்ன்ற பாசிபிலிட்டியான விசுவாசம் அவன் பயாலஜிக்கலாக அவன் நம்பிக்கிட்டு இருந்தான். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உன் நம்பிக்கையெல்லாம் முழுசா போட்டோம், நான் வாரேன். இந்த வார்த்தையை சொல்றார், உன் நம்பிக்கையெல்லாம் முழுசா போட்டோம், அப்பதான் ஆண்டவர் உன் வாழ்க்கைக்குள்ள வருவார். நீ இன்னும் நிறைய பிடிச்சுக்கிட்டு இருக்கிற, அதை பிடிச்சிருக்கிற. எனக்கு வேலை இருக்குது, சம்பாத்தியம் இருக்குது, எனக்கு அப்பா இருக்கு, அம்மா இருக்கு, எனக்கு இந்த சோர்ஸ் இருக்கு, அந்த சோர்ஸ் இருக்கு. அது வரைக்கும் ஆண்டவர் வரமாட்டார். அவருடைய வல்லமையை பார்க்க மாட்டோம். என்னைக்கு நம்முடையதெல்லாம் டெட்லைனுடைய எண்டுக்கு போகுதோ அப்பொழுது அவர் வர ஆரம்பிச்சிருவார். அவர் வந்தார்னா அவருடைய வல்லமை வெளிப்படும். அவருடைய வல்லமை வெளிப்பட்டா நாரி போகக்கூடிய நிலையிலேயே இருந்தாலும் திருப்பி எழுப்பி தருவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் சாகிற வரைக்கும் நம்ம வாழ்க்கைக்கு ஸ்தோத்திரம். தேவன் செத்தாலே ஒழிய நம்முடைய வாழ்க்கைக்கு முடிவு இருக்கு. தேவன் சாவாரா? சொல்றதுக்கு நினைச்சாங்க, 3ஆவது நாளில் உயிரோடு எழும்பிட்டார். அவர் எழும்பினதுக்கு சாட்சி தான் என்னது? அப்பமோ ரசமா நம்ம பருக போகிறோம், புசிக்க போகிறோம், பானம் பண்ண போகிறோம். என்ன சொல்லி தருது? நீ குடிக்கிற ரசம் இயேசு உயிரோடு இருக்கிறத காட்டுகிறது. நீ சாப்பிட்ற பிட்டு, சாப்பிட்ற அப்பம் இயேசு உயிரோடு இருக்கிறத காட்டுது. அது மட்டும் இல்லை, உன்னை சேர்த்துக்கொள்ள, என்னை சேர்த்துக்கொள்ள திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு போனவருடைய வருகைக்காக காத்திருக்கிறத காட்டுகிறது. இதனுடைய சடங்கினுடைய அந்த மெயினான சாராம்சம் என்ன? நான் வருகிற வரைக்கும் இதை நீங்கள் புசிக்கவும் பானம் பண்ணவும் வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு மாதமும் டேபிளில் அப்பமோ ரசமோ நமக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிறது. எதை காட்டுகிறது? 2. 1, அவர் எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாளில் ரத்தம் சிந்தின ஆண்டவர் உயிரோடு எழும்பினார் என்கிறத காட்டுது. 2வது, அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நான் இதுவரை பார்க்கல, நான் விசுவாசிக்கிறேன், நான் வாசிக்கிறேன், நான் கேட்கிறேன். இந்த கண்கள் ஒரு நாள் எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தின அவரை பார்க்கும், அவருடைய காயங்களை பார்க்கும். தோமாக்கு மட்டும் அல்ல, நாமோ அவருடைய காயத்தில் கை போட்டு பார்க்கிற எதிர்கால தரிசனத்தை, விசுவாசத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். இது சபையோட சடங்கு கிடையாது. அல்லேலூயா. மாசத்துக்கு ஒருக்க வரணும், ஏதோ தர்றாங்க, குடிச்சிட்டு சாப்பிட்டு, அது கிடையாது. இதுக்கும்
இந்த இந்த பொருளுக்கு ஸ்தோத்திரம் வேல்யூ இல்லை. ஆனால் இந்த பொருள் நமக்கு முன்னாடி வைத்திருக்கிற அந்த எதிர்காலத்துக்கு வேல்யூ இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஆண்டவர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒன்று கை உயர்த்தி என் கூட சொல்லுங்க, என் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாம் அவருக்கு தெரியும். எல்லாம் தெரியுமா? தெரியும். நீங்கள் மறைஞ்சு மறைஞ்சு அவருக்கு தெரியாம அவருக்கு பிரியமில்லாததை செய்கிறதும் அவருக்கு தெரியும். அப்பப்போ டிவி பார்க்குறது, சினிமா பார்க்குறது, அப்பப்போ அலுப்புக்கு கொஞ்சம் என்ன செய்கிறது, அப்படி டானிக் எடுக்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும். எல்லாமே தெரியும். அல்லேலூயா. அவருக்கு மறவா ஒன்றுமே, அவரை மறக்கவே முடியாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால் தெரியும்ன்றதை மட்டும் மறக்காதீங்க. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்களேன், அவருக்கு தெரியும்ன்றதை ஒரு நாளும் மறக்காதீங்க. இதுவும் தெரியும். இன்னைக்கு நீங்கள் உட்கார்ந்துருக்கிறது தெரியும். இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது தெரியும். அவர் அமைதியாக இருந்தாலும் தேவ ஆலயம், தேவ சபை, ஞாயிறு தேவ ஆராதனை என்பது சாதாரண நேரம் அல்ல. கர்த்தர் நம்மை சந்திக்க வருகிற நேரம். ஆண்டவர் நம்மை சந்திக்கிற இடம் சபை. அவர் நம்மை சந்திக்கிற நேரம் கர்த்தரை ஆராதிக்கிற நேரம். ஞாயிறு ஆராதனை விட்டுவிடக்கூடாது. நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. சிலர் சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் விட்டு விடாதிருக்க புத்தி சொல்லணும். ஆண்டவர் நமக்கு அப்படி வாய்ப்பை தந்திருக்கிறார். சரி, தானியேல் 6வது அதிகாரத்துக்கு வரேன். இப்போ இவன் முன்னாடி ஒரு பெரிய சிலையை செய்து வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா, பெரிய சிலை இருக்குது. 3வது அதிகாரம், தானியேல் 3வது அதிகாரத்தில் ஒரு பெரிய சிலையை செய்து வச்சிருக்கிறான். என்ன கட்டளை? அதை விழணும், பணியணும், அப்படிதானே? அப்படி செய்யாதவனுக்கு என்ன தண்டனை? அக்கினி சூளை என்ன செய்து இருக்குது. அக்கினி சூளை அதுக்கு வேலை கிடையாது. எப்போ வேலை கிடையாது? எல்லாரும் வணங்கிட்டா என்ன இல்லை, வேலை இல்லை. நான் ஒரு 3 பேர் உலகம் நினைக்கிறது போலவும் முழு உலகமும் பார்க்கறது போல அவங்க பார்க்கல. அல்லேலூயா. ஏன்னா அந்த 3 பேர் யாரு? அவன் தேவனை பார்க்கிறவன். அல்லேலூயா. ஒரு நாளும் ஒரு கல்லுல தேவனையும் அவருடைய வல்லமையையும் இதுவரை பார்க்காத ஒரு 3 பேர். தேவ வல்லமையை வேற எதுலையா பார்க்குறீங்களா? செயின்ல இருக்குதா? நீங்க கழுத்துல போட்டிருக்கிற ஒரு சிலுவை டாலர்ல இருக்குதா அவர் வல்லமை? அந்த வல்லமை உங்களுக்கு வேணா பயன்படும். முத்தூட்டில் என்ன செய்யலாம், அப்பப்போ வச்சு வச்சு எடுத்துக்கிடலாம். அதில் யார் வல்லமை இல்லை, எங்கேயும் கிடையாது. எங்கேயும் அவர் வல்லமை ஒட்டி வச்சிருக்கோமா? எங்கேயாவது இருக்குதா? பொருள் இருக்குது, இந்த இது இருக்குது, இது வல்லமையா? இதை குடிச்ச உடனே அப்படியே ஒரு புது உற்சாகம் வந்துருமா? அவருடைய வல்லமை எதுலையும் இல்லை. அவருடைய வல்லமை அவருக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? எல்லாரும் ஒரு ஒரு சிலை இருக்குது, அதை அவன் பயங்கரமா பார்க்குறான். என்ன பார்க்குறான்? இது ராஜாவோட கட்டளை. நான் சொல்கிறேன், இந்த வேத பகுதி புரியுதா உங்களுக்கு? தானியேல் 3வது அதிகாரத்தில் பாபிலோன் ராஜா, ஒரு ராஜா இல்லை, ராஜா கூட இருந்த ஒரு டீமு இந்த இஸ்ரேல் தேசத்து விசுவாச பிள்ளைகளை சோதிப்பதற்காகவே என்ன செய்தாங்க? ஒரு பெரிய சிலையை உண்டாக்கி, அது மிகப்பெரிய சிலை, அதை உண்டாக்கி இதை என்ன செய்யணும்? நீ பணிந்து கொள்ளணும். யாரெல்லாம் தண்டனிட்டு பணியலையோ அவர்கள் எல்லாம் ராஜாவினுடைய கட்டளையின்படி எங்கே போடப்படுவார்கள்? எரிகிற அக்னி சூளைக்குள்ள போடப்படும். எல்லாரும் செய்துட்டான். 50 லட்சம் ஜனங்கள் இருந்தாங்க அப்படின்னா 50 லட்சத்துல 4,99,997 பேரும் வணங்கிட்டான். 3 பேர் கம்பா நிற்கிறான். நான் என்ன செய்ய மாட்டேன், வணங்க மாட்டேன்னு சொல்லி. அல்லேலூயா. அவன் ஏன் அந்த சிலையை வணங்கலை அப்படின்றது நமக்கு அவனே சொல்கிறான். ஸ்தோத்திரம். என்ன சொல்கிறான்? நீ சிலையை வணங்கலைன்னா உனக்கு என்ன இருக்குது? அக்கினி சூளை இருக்குது. அவன் சொல்கிறான், நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் நீ சொல்கிற அக்கினி சூளையிலிருந்து எங்களை என்ன செய்வார்? விடுவிப்பார். ஒருவேளை
அவர் நீ சொல்லி விடுவிக்காட்டியும் பரவாயில்ல, நான் என்ன செய்ய மாட்டேன், அதை வணங்க மாட்டேன். ஏன்னா அது தேவனுடைய வல்லமைக்கான இடம் இல்லை. அல்லேலூயா. நாம நம்முடைய கண்கள் முன்பதாக பார்த்து கொண்டிருக்கிற, நமக்கு முன்னாடி நம்மளை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற அந்த பிரச்சனை தேவனுடைய வல்லமை இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்ற இந்த வார்த்தை புரிஞ்சவங்க எல்லாம் கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. புரியுது அப்படிதானா? அல்லேலூயா. அந்த சில அந்த பிரச்சனை, இப்போ அவனுக்கு சில பிரச்சனை, நமக்கு சில பிரச்சனைகள் இருக்குது அப்படிதானா? என்ன சில பிரச்சனைகள் இருக்குது? சரீரம் நல்லா தான் இருக்குது 9 மணி வரைக்கும், 10 மணி ஆனால் அது டயர்டாகிருது அப்படிதானா? ஓடி ஓடி மான் போல மனைவி எல்லாம் 8 மணி வரை வேலை பார்க்காங்க. 8:30 ஆயாச்சுன்னா மான் எதா மாறிடுது, அப்படி ஒரு சிட்டுக்குருவி மாதிரி அங்கே போய் படுத்துடுறாங்க. என்னம்மா செய்தீங்க? நான் சோறு பொங்கினேன்ல, சமைச்சேன்ல, அதனால் என்ன டயர்டு சரீரம் நல்லா தான் இருக்குது, ஆனால் திடீர்னு என்ன ஆயிடுது, டயர்டாகிருது. நமக்கு சில பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. பொருளாதாரம் நல்லா தான் இருக்குது, திடீர்னு என்ன வந்துடுது, பிரச்சனை வந்துடுது. அவனுக்கு சில, நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள் நமக்கு முன்னாடி இருக்கிறது. அதுக்கு முன்னாடி அல்லது அது நம்மை ஒரு நாளும் நம்ம வாழ்க்கையில ஆளுகை செய்ய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்ல இந்த வார்த்தை விளங்குச்சுன்னா ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த பிரச்சனை நம்மை ஒரு நாளும் ஆளுகை செய்ய முடியாது. ஆனால் அந்த பிரச்சனையை நமக்கு முன்னாடி ஆண்டவர் நிறுத்தி இருப்பார். எதுக்கு தெரியுமா? அந்த பிரச்சனையினால வருகிற விளைவை நாம் சந்திப்பதற்கும், அதனால நாம் நம்முடைய ஆவிக்குரிய தரத்தை, ஆவிக்குரிய வாழ்க்கைய இன்னும் ஸ்ட்ராங்கா கட்டி கொள்ளுவதற்கும், இன்னும் சொல்லணும்னா அவர் வல்லமை எவ்வளோ பெருசுன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ பெரிய ஆளுன்றதை நமக்கு காட்டுவார். கூட இருக்கிறீங்களா? அல்லேலூயா. அவருடைய வல்லமை பெருசு தான், ஆனால் தேவ பிள்ளைகளுடைய வல்லமை எவ்வளோ பெருசு, நம்ம பண்ற ஜெபத்தினுடைய வல்லமை எவ்வளோ பெருசு அப்படின்றத காட்டுவதற்காக, நம்முடைய கண்கள் காண்பதற்காக ஆண்டவர் சிலதை நிறுத்தி செய்ய ஆரம்பிப்பார். அந்த நிறுத்துறார் பார்த்தீங்களா, அங்கதான் நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும். 1 பேதுரு 1:7 நினைக்கிறேன். பொன் அக்கினினால சோதிக்கப்படுகிறது போல அதைவிட விலையேறப்பெற்றதா இருக்கிற தேவன் மேல் நாம் வைத்திருக்கிற நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும். பொண்ணு அது எவ்வளோ தீல போட்டாலும் பொண்ணுக்கு தீனால என்ன கிடையாது, அழிவு கிடையாது. ஒரு வருஷம் ஃபுல்லா தங்கம் தீயில எரிஞ்சுக்கிட்டே இருந்தாலும் தங்கம் என்ன செய்யாது, அருகி போயிருமா? தீ தங்கத்தை மேற்கொள்ள முடியாது. இருக்கிறீங்களா? சொல்லுங்க. தீ தங்கங்களை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. இந்த உலகத்துல வர்ற எந்த பிரச்சனையும் நம்மளை அழிக்க முடியாது. நம்ம எரிஞ்சுக்கிட்டே இருப்போம். இன்னும் சொல்லணும்னா, தீ அதிகம் ஆக தங்கம் என்ன ஆகும், இன்னும் உருகி 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 என்ன செய்யும், அது மிளிரிக்கிட்டே இருக்கும், அது அடிக்கவே செய்யாது. இந்த ஒரு பூச்சி உண்டு, பூச்சியா ஒரு புழு உண்டு, அது பேர் என்னது, அட்டைப்பூச்சி பார்த்துருக்கீங்களா? நம்ம பிரதேசங்களில் இல்லை, பனி பிரதேசங்களில் போனால் அட்டைப்பூச்சின்னு ஒன்று இருக்கும், பல டைப்பில் இருக்கும். அது என்ன செய்யும், சிலது சின்னதாக புழு மாதிரி பாம்பு மாதிரி என்ன செய்யும், ஓடிக்கிட்டு இருக்கும். அதை நசுக்கி பாருங்கள், என்ன செய்ய முடியாது, அதை பிக்கலாம். ஆனால் அது ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி என்ன செய்யும், உருண்டுட்டே இருக்கும். அதை அழிக்க முடியாது. அப்போ என்ன செய்வாங்க, பிடிச்ச ஒன்று தீயை வச்சு எரிப்பாங்க, இல்லை மண்ணெண்ணெய்க்குள்ளே போட்டுருவாங்க. அது தானாகவே என்ன செய்துடும், செத்துரும். நீங்களும் நானும் கவனிங்க, நம்ம தேவனோடு இணைந்து இருக்கிறதுனால நமக்கு அழிவு இல்லை. எந்த பிரச்சனையும் நம்மளை என்ன செய்யாது, அழிக்காது. காரணம், நம்ம எவ்வளோ அந்த பிரச்சனையில் சர்வைவ் ஆக முடியும் என்கிறத ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருவதற்காக அந்த பிரச்சனையை அனுமதிக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த பிரச்சனை நம்மளை அழிப்பதற்கு அல்ல,
நம்ம மேல கர்த்தர் வைத்திருக்கிற வைராக்கியத்தையும் அவர் நமக்காக எவ்வளோ தூரத்துக்கு இறங்கி வருவார்ன்றதையும் எல்லாருக்கும் முன்னாடி காட்டுறதற்காக அதை அனுமதிக்கிறார். அல்லேலூயா. இங்க இது என் பிரசங்க நான் முடிக்க முடியாது ஃபுல்லா, இன்னொரு நாள் பேசுறேன். ஒரு சில காரியங்களை சொல்லிட்டு முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். இப்ப அந்த ராஜா ஒருத்தன் நினைச்சா மட்டும்தான் யாரை காப்பாற்ற முடியும்? இவங்களை காப்பாத்துறதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் என்ன செய்யுது, இந்த பூமியில இருக்குது. ஆனா அவனும் இப்ப எப்படி இருக்கிறான்? கோபத்துல இருக்கிறான். ஏன் கோபம்? எல்லாரும் செஞ்சுட்டாங்க, நீ செய்யறதுனால என்ன? நீ என்ன பரம்பரையிலேயே கிறிஸ்தவனா? இடையில தானே போன. கல்யாண வீட்டில் கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி பொட்டு பூவை வச்சுட்டு 2 விளக்க ஆட்டினா என்ன? விளக்க ஆட்டினா உன் வாழ்க்கை ஆடிக்கிட்டே தான் இருக்கும் கடைசி வரைக்கும். விளக்கு எதுக்கு ஆட்டணும் உனக்கு? அல்லேலூயா. பாஸ்டரையும் வச்சு நீ ஜோம் பண்ணிக்க. பாஸ்டர் போன உடனே என்ன செய்யி? ஆமாம், ஒரு சைடில் ஒரு கோழியை வெட்டி 4 பக்கமாக என்ன செய்? கோழியை வெட்டுறது தப்பு இல்லை. வெட்டி அதை பொறிச்சு 65ஆவோ இல்லை பெப்பர் சிக்கனாவோ சாப்பிட்றதுல தப்பு இல்லை. அந்த கோழி வெட்டுற ரத்தத்தினால தான் நீங்கள் கட்டின புது வீட்டுக்குள்ளே பிசாசு வராதுன்னா அப்படியெல்லாம் கிடையாது. நீ வெட்டாமல் இருந்தவாது ஒரு பிசாசு வரும். நீ வெட்டி பாஸ்டையை வச்சு ஜோம் பண்ணி திரும்ப வெட்டி விட்டேன்னா ஊரில் உள்ள பிசாசுலாம் உன் வீட்டுக்குள்ளே தான் வரும். வராட்டியும் நான் அனுப்பிடுவேன். அது என்ன, நான் ஜோம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் வேற எந்த பிசாசு வரும்? உலகத்திலே பெரிய ஆவிக்குரிய பிசாசு நான் தான். என்ன மீறி ஒரு பிசாசு என்ன செய்யாது, வராது. ஸ்தோத்திரம். கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிக்கிட்டா என்ன? எல்லாரும் செய்துட்டாங்கல்ல. ஊரோட ஒத்து வாழ்றதுல என்ன தப்பு? அப்படி அழைக்கல, நம்ம ஊரோட ஒத்தா இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை ஊரோட ஒத்தா இருக்குது. ஸ்தோத்திரம். இடும்பனுக்கு 7 வழியாம். அந்த இடும்பன் நம்ம தான். அல்லேலூயா. ஆவிக்குரிய இடும்பன்களை ஆண்டவர் நம்மளை என்ன செய்திருக்கிறாரு? அழைச்சி வச்சிருக்கிறார். எல்லாரும் செய்கிற மாதிரி நம்ம செய்யக்கூடாது, அப்படிதானே? நான்லாம் அப்படிதான். விசுவாச வாழ்க்கைன்னு இல்லை, பொதுவாகவே எங்கள் அப்பா அப்படிதான் வாழ்றதுக்கு சொல்லி கொடுத்தார். தென்காசி அந்த தாலுக்காவிலே ஃபஸ்ட்டு ராஜூட்டு புல்லட்டு எங்கள் அப்பா தான் வாங்கினார். எல்லாருக்கும் அந்த ஒரு டிவிஎஸ் 50 வாங்குறது தான் என்னது, அதுதான் கெத்து. டிவிஎஸ் 50யை விட பல 1000 ரூபாய் அதிகம். அவர்கிட்ட இல்லாட்டியும் அதை வாங்கி ஊரெல்லாம் ஓட்டினார். அப்படி ஓட்டி தான் எங்கள் அம்மாவை தூக்கி இன்னைக்கு நாங்களும் பிள்ளையா என்ன செய்திருக்கிறோம், வித்தியாசமாக இருக்கணும். அதுக்காக அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்? வித்தியாசமானவர்களாக இருக்கணும். எல்லாருக்கும் நடக்கிற போல உனக்கு நடக்கலை. உன்னை ஆண்டவர் காப்பாற்றி இருக்கிற. நீ உட்காந்து வீட்டுக்குள்ள உட்காந்து ஒரே ஒப்பாரி வச்சு ஐயையோ முடிஞ்சிச்சு. என்ன முடிஞ்சுது? உன்னை ஆண்டவர் பாதுகாத்திருக்கிறார். அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில வா. அதையே 100 வருஷம் சொல்லிட்டு. அல்லேலூயா. கூட இருக்கிறீங்களா? எல்லாரும் போல இல்லை. நமக்கு முன்னாடி இருக்கிற சவால்கள்ல, அந்த பெரிய சவால்ல அவங்கள காப்பாற்றுவதற்கு ஸ்தோத்திரம் ஒருத்தன் தான் இருந்தான். நான் தூக்கி அக்னி சூளைகளை போடுறாங்க. வணங்காததுனால என்ன நடந்துச்சு? ராஜாவா காப்பாத்துனா? அங்க வெளிப்படுத்துறார் பாருங்க அவருடைய வல்லமைய. இப்ப இங்க கொஞ்சம் நான் சொல்றேன், டைம் எடுத்துட்டேன், இருந்தாலும் சொல்றேன், கவனிங்க. ஸ்தோத்திரம். சிலைய வணங்க மாட்டேன்னு சொல்லும்போது ஆண்டவர் இறங்கி போகல. எப்படி? சிலைய வணங்க மாட்டேன்னு எல்லாரும் கம்பீரமா நிற்கிறாங்க. உடனே ஆண்டவர் கை தட்டிட்டு, வெல்டன், எப்பா என் பிள்ளைங்க நீங்க வாங்க, உங்களை கூட்டு போய் ஒரு சென்னை பிரியாணியில் 4 பிரியாணி என்ன செய்கிறேன் உனக்கு வாங்கி இறங்கி வரல. அல்லேலூயா. ராஜா ஊரெல்லாம் அவங்கள திட்டுது, ஆண்டவர் இறங்கி வரல. தண்டனை அறிவிச்சாச்சு. என்ன தண்டனை? எங்க இவன் கீழ்ப்படிய மாட்டான், தூக்கி எங்க போடு. தண்டனை அறிவிச்ச பிறகு ஆண்டவர் இறங்கி வரல. அல்லேலூயா. தண்டனை நிறைவேற்றக்கு தூக்கிட்டு போறான், அங்கேயும் இறங்கி வரல. தண்டனை நிறைவேற்றக்கு உள்ள போட்டாச்சு, இப்ப இறங்கி வர.
எவ்வளோ கடினமான ஆள் பார்த்தீங்களா நம்ம ஆண்டவர். நம்மளை எவ்வளோ தவிக்க விடுறாரு. அவன் எவ்வளோ பயந்துருப்பான், அப்படிதானே? ஒரு ஆர்வத்தில் சொல்லிட்டான். விசுவாச வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் ஆர்வத்தில் தான் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஆர்வ கோளாறு கம்மியாக இருந்தால் எனக்கு ₹1 கடன் வந்திருக்காது. இன்னைக்கு கடனை வாங்கிட்டு பாஸ்டருக்கு கடன் பட்டத்தை என்ன செய்யுது தூக்கி, இன்னும் உங்கள் ஜெப டோனை மாற்றணும். பாஸ்டருக்கு கடன் இல்லை, சர்ச்சுக்கு ஊழியத்துக்கு கடன். அப்படி சொல்லுங்க. அப்படியாவது ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு விடுதலை ஆக்கட்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆர்வ கோளாறு நமக்கு ரொம்ப அதிகம். சொல்லிடுவோம், செஞ்சிருவோம். ஆனால் காப்பாற்ற வரமடக்கிறார். ஆனால் ஒரு டைம் வருவார். வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, யாரெல்லாம் நம்மளை அழிச்சு எது நம்மளை அழிக்கும் அப்படின்னு முழு உலகமும் எதிர்பார்த்திருந்ததோ அந்த அழிவை கர்த்தர் பாதுகாப்பா மாற்றி அதில் இருக்க வெளியில கொண்டு வந்துட்டார். ஏன் இதை சிலைக்கு முன்னாடி நிற்கும் போதே செய்திருக்க வேண்டியதானே? அப்படி செய்திருந்தா கர்த்தருடைய வல்லமையினுடைய வீரியம் என்னன்னு தெரிஞ்சிருக்காது. அக்கினி சாதாவா சூடாக்கப்படலை. என்ன செய்யப்பட்டது? எவ்வளோ? 10 மடங்கு. அப்படிதானே? 10 7 சரி, எத்தனையோ மடங்கு. நார்மல் இல்லை, பயங்கர ஹை டெம்பரேச்சரில் வச்சாச்சு. அப்படின்னா என்ன சொல்லுது? அவனை தூக்கிட்டு போனவன் கூட என்ன செய்துட்டானா? கருகி போயிட்டானா? அல்லேலூயா. தூக்கிட்டு போனவன் கூட கருகிட்டான். ஆனால் உள்ளே போடப்பட்டவர்களுடைய தலை மயிராகிலும் அந்த அக்கினி சேதப்படுத்தலை. இன்னொரு சூப்பரான வார்த்தை அங்கே இருக்குது. அக்கினியினுடைய வாசம் கூட அவர்கள் மேலே இல்லை. அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறேன், எல்லாரை போல நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நம்முடைய வாசம் வெளியில் வரும்போது கடன், வியாதி, பலவீனம், இந்த வாசம் நம்ம மேலே இருக்கும்னு இந்த உலகம் பார்க்கும். ஆனால் அந்த வாசமே இல்லாத அளவுக்கு நம்ம இந்த பிரச்சனையின் வழியாக போனோன்ற அந்த அடையாளமே இல்லாத அளவுக்கு ஆண்டவர் அவருடைய வல்லமையை காண்பித்து நம்மை வெளியிலே கொண்டு வருவார். எளிமை நின்று ஜோம் பண்ணுவோம். எளிமை நின்று ஜோம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை எங்களுக்காக ஒரு விசை வெளிப்படுத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிரச்சனையினுடைய வாசம் நம்ம மேலே இருக்காது. நீங்கள் பிரச்சனை குறித்து யோசிக்கிற அந்த அவமானம், நிந்தனைகள் எதுவும் உங்க வாழ்க்கையில் இருக்காது. ஆண்டவர் அந்த வாசமே இல்லாமல் கர்த்தர் நம்மை வெளியிலே கொண்டு வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த பிரச்சனை, என் பிள்ளை இப்படியா இருந்தா, ஆமென், நம்மை குறித்து சொல்லப்படுகிற அவதூறுகள், அந்த வாசனையே இல்லாம கர்த்தர் நம்மளை வெளியில கொண்டு வருவார். நம்மளை விடுவிப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். நடக்கிறது எல்லாம் அவருக்கு தெரியும். ஆமென், அவருக்கு தெரியும். அவர் நம்ம எல்லாவற்றையும் கணக்கிலே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், பதிலை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ அன்பு நிறைந்தவர். எல்லாவற்றையும் நம்மை போலவே அவர் அனுபவித்திருக்கிறார். ஏன் அவங்களை அக்கினிக்குள்ள போய் காப்பாற்றணும் அப்படின்னா, அக்கினி அந்த தேவ பிள்ளையினுடைய பிரச்சனை என்னன்றத அவர் முழுசா அறிந்து கொள்ள நினைத்தார். அதனால தான் அந்த இடத்துக்குள்ள போய் ஆண்டவர் அவனை காப்பாற்றினார். அல்லேலூயா. எபிரேயர்ல நம்மை போல
அவர் எல்லா விதங்களிலேயும் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே பாடுபடுகிற நமக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்மை போல நீங்க யோசிக்கிற, நீங்க அனுபவிக்கிற எல்லா துக்கம் வேதனைகளும் அவருக்கு தெரியும். அவர் அனுபவித்தார். ஹல்லேலூயா, ஆமென். அவர் நம்முடைய கண்ணீரை கண்டார் என்றால் அவருக்கு கண்ணீர்னா என்னன்னு தெரியும். அவர் நம்முடைய அலைச்சல்களை அறிந்திருக்கிறார் என்றால் நம்முடைய அலைச்சல்களுடைய அந்த பிரச்சனை என்னன்றது அவருக்கு தெரியும். ஆமென். அதனால தான் அவர் ஏற்ற காலத்தில் சகாயம் செய்கிற, ஆமென், கேடகமா அவர் நமக்கு இருக்கிறார். அவர் ஒரு 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 ஸ்தோத்திரம் தூரமானவர் அல்ல, எல்லாவற்றையும் அனுபவித்து நமக்கு கற்றுத்தருகிற நல்ல தெய்வமாக இருக்கிறார். கண்களை மூடி கையை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நீர் என்னை அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே, ஓ நீர் எங்களை அறிந்து ஆராய்ந்திருக்கிறீர் ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. உங்க வல்லமையை வெளிப்படுத்தும் ஆண்டவரே. அந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க. உங்க வல்லமையை இந்த மாதத்துல நாங்க மாட்டிட்டு இருக்கிற பிரச்சனையின் அந்த பிரச்சனையில இருந்து எங்களை வெளியில கொண்டு வருவதற்கு உங்க வல்லமையை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. அல்லேலூயா. நல்ல பிதாவே, தொடர்ந்து இருக்கிற நேரங்களை நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென், ஆமென். உட்காருவோம். கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தப்பட